வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இடஒதுக்கீடு போராட்டம் ஆக்கப்பூர்வமானதா அரசியலா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை இப்போது விவாதிக்க வேண்டிய அவசியம் என திடீரென்று இடஒதுக்கீடு போராட்டம் எங்கே வெடித்தது? நாம் செய்திகளை கூர்மையாக கவனித்துக் கொண்டிருக்கூடிய அத்தனை பேருக்கு தெரியும், குஜராத் மாநிலத்தில் முன்னேறிய வகுப்பினர் என்று கருதப்படக்கூடிய பட்டேல் வகுப்பினர் திடீரென்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்களை ஊர்வலங்களை நடத்திக் கொண்டனர். குஜராத்தில் பட்டேல் சமூகத்துக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இத்தனைக்கும் சொல்லப்போனால் குஜராத் மாநிலத்துடைய முதலமைச்சர் ஒரு பட்டேலுக்கு, பெரும்பாலான அமைச்சர்கள் பட்டேல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், நல்ல வகையிலேயே நிலச்சுவாந்தார்கள் இருக்கக்கூடியவர்கள், படித்தவர்கள், பெரும்பான்மையான தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், முன்னேறிய வகுப்பினர் என்று திட்டவட்டமாக அடையாளம் காணப்படக்கூடிய ஒரு சமூகத்தினர் தங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கடுமையான கோரிக்கை வைத்து மிக பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டன. பிரதமர் தலையிட்டு உடனடியாக நீ அமைதிக்கு திரும்ப வேண்டும், பேச்சுவார்த்தை மூலமாக சாதித்துக் கொள்ள, வன்முறை வேண்டாம் என்று வேண்டுகோள் விடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட களமாக மாறுகிற குஜராத் பூமி இடஒதுக்கீடு கேட்டு இதில் அடிப்படையான ஒரு கேள்வி எழுகிறது. இப்படி முன்னேறிய வகுப்பினர் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும், முன்னேறிய சொல்லப்படக்கூடிய வகுப்பினர் போராட்டம் நடத்துவதற்கான காரணம் என்ன? இதற்கான பின்னணியில் ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடே வேண்டாம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் ஏற்பட செய்வதற்கான ஒரு சதியா அல்லது ஒரு பின்னணி ஒரு திட்டமா, அல்லது உண்மையிலேயே இப்ப அதற்கான காலம் வந்துவிட்டது, காலம் மாறிக்கொண்டிருக்கிறது, இன்னும் கூட ஜாதி அடிப்படை இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்தக்கூடாது, மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் காலம் கடிந்து விட்டதா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் நமது டெல்லி செய்தியாளர் சலீம் கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல் என்ன இப்போது கேட்கலாம். குஜராத்தின் மொத்த மக்கள் தொகையில் 12% பட்டேல் சமூகத்தினர். 2 நாளைக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, இந்த சமூகத்தை சேர்ந்த 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூட்டுறாங்க. இந்த 5 லட்சம் பேருக்கு தலைமை தாங்கியவர் 21 வயதே ஆன ஹர்திக் பட்டேல் என்பவர். நேற்று வரை இந்தியாவில் ஹர்திக் பட்டேல்னா யாருன்னு கேட்பாங்க, பட் இன்று பரபரப்பாக பேசப்படுபவர். ஹர்திக் பட்டேல் என்ன சொல்றாரு? பேரணி முடிந்த பிறகு 2 நாள் உண்ணாவிரதம் போறேன். ஏன் உண்ணாவிரதம் அப்படின்னா, இடஒதுக்கீடு வேண்டும் பட்டேல் சமூகத்திற்கு, படிப்பிலும் வேலை வாய்ப்பிலும் அப்படின்னு சொல்றாரு. போலீஸ் சொல்றாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அவரை கொஞ்ச நேரம் பிடிச்சு வைக்கிறாங்க. கலவரம் வெடிக்கிறது. குஜராத்தில் 100 பேருந்துகளுக்கு மேல் கொளுத்தப்பட்டது, கடைகள் அடித்து உடைக்கப்பட்டன, சூறையாடப்பட்டன, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்தது. பிறகு போலீஸ் பார்த்தாங்க, அவரை விட்டுட்டாங்க, ஹர்திக் பட்டேலை விட்டுட்டாங்க, பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கலவரம் ஓயவில்லை. குஜராத்தை பொறுத்த வரைக்கும் துணை ராணுவ படையினர் 5000 பேர் அனுப்பி வைக்கப்பட்டார்கள், முடியவில்லை. ராணுவத்தை அனுப்பினாங்க குஜராத்துக்கு. மொத்தம் போலீஸ் சுட்டதுல கலவரக்காரர்கள் 8 பேரும், போலீசாரே ஒருவரும், மொத்தத்துல 9 பேர் இந்த கலவரத்தில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். குஜராத் பதட்டமாக இருக்கிறது. பல கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. பட்டேல் சமூகத்தை சாதாரணமாக இடை போட முடியாது. ஏன் அப்படின்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தொடங்கி நரேந்திர மோடி அவர்களுக்கு முன்னாடி குஜராத்தை ஆட்சி செய்த கேஷுபாய் பட்டேல் இருந்து இன்று ஆனந்திபென் பட்டேல் குஜராத்தின் முதலமைச்சராக இருக்கிறார்கள். பட்டேல் சமூகத்தினர் சக்தி வாய்ந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த 5 லட்சம் பட்டேல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏன் முதலமைச்சர் கதவையோ அல்லது பிரதமர் நரேந்திர மோடி கதவையோ தட்டவில்லை? மாறாக வன்முறையில் ஏன் குதித்தார்கள்? இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க? என்ன காரணம்? உண்மையிலேயே உங்களுக்கு இடஒதுக்கீடு தான் தேவையா என பல்வேறு கேள்விகளை அரசியல் வல்லுநர்கள் அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். ஒரு புறம். இன்னொரு புறம், குஜராத்ல இது நடந்து கொண்டிருக்க ஹரியானாவில் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும், நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நாங்களும் போராட்டத்தில் குதிக்கப் போகிறோம் என்று அறிவித்துள்ளார்கள். இதுதான் ஒரு கேள்வியாக, பிரதானமான கேள்வியாக இருந்திருக்கிறது. இந்த நோக்கம், பட்டேல் சமூகத்துடைய நோக்கம் என்ன? அது தமிழகத்தில் எந்த மாதிரி எதிரொலிக்கக்கூடியது? தமிழகம் தான் இடஒதுக்கீடுக்கான மையப்புள்ளியாக எப்போதுமே திகழ்ந்திருக்கிறது. தமிழகத்தில் இதனுடைய தாக்கம் என்ன? உண்மையிலேயே இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதா? நிகழ்ச்சியின் இந்த பேர் நம்முடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் நம்முடைய இருந்திருக்கார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதே போல பாமகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு பாலு இருக்கிறார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்க. அதே போல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னியரசன் நம்முடைய இருக்கார், உங்களை நிகழ்ச்சி வரவேற்கிறார். அதே போல அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல பாமக சேர்ந்த வழக்கறிஞரும் செய்தி தொடர்பாளர் திரு பாலுடன் ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி தமிழகம் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தியதோ, அதே போல நாம் சமீபமா ஜாட் இனத்தவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய பார்க்கிறோம், குஜார் இனத்தவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய பார்க்கிறோம், இப்ப சமீபமா பட்டேல் போராட்டம் நடத்தக்கூடிய பார்க்கிறோம். இந்த போராட்டத்தை பாமக எப்படி பார்க்கிறது? ஒரு சமூகம் தனக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறது, இது அவர்களுடைய உரிமை என்று பார்க்கிறதா, அல்லது இதன் பின்னால் அரசியல் இருப்பதாக கருதுகிறதா? நிச்சயமாக சமூகத்திற்கான உரிமைகளை அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் கேட்பதில் தவறில்லை. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் குஜராத்தில் 1981 இடஒதுக்கீடு வழங்கப்படுகின்ற பொழுது அப்பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தான் இந்த பட்டேல் சமூகத்தினர்.
இன்றைக்கு அவர்கள் நாங்கள் சமூக ரீதியாக கல்வி ரீதியாக நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அதை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து அப்படிதான் இருக்கிறார்களா என்பதை கண்டறிய வேண்டியது முதல் கடமை. இன்றைக்கு கூட குஜராத் அரசு அவர்களுக்கு நீங்கள் முன்னேறி இருக்கிறீர்கள், உங்களுக்கு தர முடியாது என்று அவர்கள் நேரடியாக அந்த செய்தியை சொல்லாமல் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தால் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டிய அந்த 50% இடஒதுக்கீடு என்ற அந்த பிரச்சனை தான் இடஒதுக்கீடு வழங்குவதில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. ஒரு சமூக ரீதியாக அதுதான் சிக்கலா இருக்கு, பெரிய சிக்கல். ஏனென்றால் உச்சநீதிமன்றம் அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நடைமுறைக்கேற்ப சமூக சூழலுக்கேற்ப அதை நிர்ணயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பிரச்சனை அங்கு எழுதற்கு வாய்ப்பில்லை. இன்னும் இந்தியாவில் இடஒதுக்கீடு என்பது அறிவுபூர்வமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கருத்து. இதில் அறிவியல் பூர்வமான ஆய்வுகள் தேவை அப்படிங்கிற பார்வை இருக்கு. நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியர் சக்கே விரும்புறேன். இடஒதுக்கீடு என்பதே முதல்ல தாழ்த்தப்பட்டவர்கள்ட்ட தான் ஆரம்பிக்குது. தாழ்த்தப்பட்டவர்கள் தான் மிகவும் மோசமான நிலைமையில சமூக பொருளாதார தளங்கள்ல பின்னணியில் இருக்கிறாங்க சொல்லிட்டு அவங்களுக்காக தான் முதல்ல ஆரம்பிக்குது. அதன் பிறகு ஒவ்வொரு ஜாதியா, ஒவ்வொரு சமூகமா, ஒவ்வொரு பிரிவினரா எங்களையும் சேருங்க சொல்லிட்டு வரக்கூடிய பாக்கணும். இந்த போராட்டங்கள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உள்ளே கடைநிலையில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கக்கூடிய விஷயம் நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு சமூகம் தனக்கான உரிமையை கேட்டுக்கொள்வது தவறில்லை நினைக்கிறீங்களா? இல்ல, இதுல முதல்ல நீங்க சொன்னது போல இடஒதுக்கீடுங்கிறது ஒரு சமூக நீதி கோட்பாடு தான். நீங்க மிகவும் சமூக நிலையில ரொம்ப கடைநிலையில இருக்கிற கேட்பாரற்று கிடக்கிறவங்க, சமூகத்தில் எழவே முடியாதவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த இடஒதுக்கீடுங்கிறது. இன்னைக்கு அது ஒரு அரசியல் தலைப்பே நீங்க இடஒதுக்கீடுங்கிறதே அரசியலா ஆக்கப்பூர்வமானதுங்கிறது. இதுல நீங்க ஆதிக்க சாதியினுடைய இடஒதுக்கீடு போராட்டம் அரசியல் ஆக்கப்பூர்வமானதை கூட நீங்க அப்படி மாத்திருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஆதிக்க சாதின்னு யாரு அவங்க நாங்க இல்லன்றாங்க. அந்த மாநிலத்துல பாருங்க, அந்த மாநிலத்துல சீஃப் மினிஸ்டர் நீங்க சொன்னதோட சீஃப் மினிஸ்டர் ஒரு படையல் வகுப்பை சேர்ந்தவங்க. அந்த கட்சியினுடைய தலைவரே படையல் வகுப்பை சேர்ந்தவங்க. போலீஸ் மந்திரியாக கக்கன் இருந்தார். தாழ்த்தப்பட்டவர்கள் உயர்வடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு தவிர்த்திருக்கணும்ல. இல்ல, அதுதான் இந்த சமூக கட்டமைப்பை. சமூகத்தை சேர்ந்த ஒருவர் உயர்நிலையை அடைந்தார் என்றால் அந்த சமூகம் முன்னேறிவிட்டது முடிவு செய்ய முடியும். இந்த சமூக கட்டமைப்பே சாதிய கட்டமைப்பு தான். நீங்க பொருளாதார கட்டமைப்பு இல்ல, சமூக ரீதியா சாதிகளுடைய படிநிலையிலிருந்து தான் வருது. நீங்க அன்னைக்கு இருந்த சமூக நீதிக்கும் இன்னைக்கு இருக்கிற அந்த நிலையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒன்னும் பெருசா மாற்றம் இல்லை. இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு அங்க சீஃப் மினிஸ்டர் இருக்கிற பட்டேல் வகுப்பை சேர்ந்தவர்கள், எம்எல்ஏக்கள் 12 பேர் இருக்காங்க, எம்பிக்கள் 12 பேர் இருக்காங்க, எம்பிக்கள் 36 பேர் இருக்காங்க, சீஃப் செக்ரட்டரி எல்லாமே நீங்க பட்டேல் வகுப்பை சேர்ந்தவங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர் பாலு சொன்னது போல இதுக்கு முன்னாடி அவங்க இடஒதுக்கீடு வேணாம்னு சொன்ன ஒரு சமூகம் தான் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு அவங்க இடஒதுக்கீடு வேணுங்க. அதுவும் ஓபிசில அவர் சொன்னார், அவர் ஹர்திக் பட்டேல் சொல்லும் போது சொல்றாரு, அதாவது எஸ்சி எஸ்டி போன்றவர்கள் எந்த 45 மார்க் எடுத்துட்டு அவங்க போய் அந்த இடத்த போய் பிடிக்கிறாங்க. நாங்க 95 மார்க் எடுத்துட்டு அதை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வருத்தத்தை சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, முழுக்க நில உடைமை சமூகமா இருக்கிற ஒரு சமூகம் இன்னைக்கு 25ஆம் தேதி நடந்த பேரணியில அவங்க அந்த கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி போகும்போது பக்கத்துல இருக்கிற சேரியில குளிச்சுட்டு தான் அவங்க போயிருக்கிறாங்க. எப்படி நம்ம நண்பர் இடஒதுக்கீடு போராடும் போது எவ்வளவு சேரிகள் கொளுத்தப்பட்டது, எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அப்ப பாதிக்கப்படுறது என்னவோ நாங்க தலித்துகள் தான் பாதிக்கப்படுறவர்கள். இருங்க சொல்றேன். ஏன்னா இல்ல இடஒதுக்கீடு என்பது நான் கேட்கிறேன். இருங்க தொடர், இருங்க நான் என்ன கேட்கிறேன், நாங்க கேட்கிறோம். நாங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். நம்ம பிரச்சனை தனி பிரச்சனை அதை சொல்ல வரேன். ஒரு அடிப்படையில் சொல்றேன். என்ன கேளுங்க, அடிப்படையான பிரச்சனை. நாங்கள் ஆண்ட சாதி, நான் சொல்லி முடிச்சிடறேன். நாங்க ஆண்ட சாதி, நாங்க எந்த சாதியும் நாங்க அடிமை இல்ல, நாங்க உங்களுக்கு நிலச்சுவானதர்கள் நாங்க இருக்கோம் அப்படின்னு பெருமை பேசுகிற சமூகம் ஏன் இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னு கேட்கிறேன் நான். இந்த சமூகமே பின்தங்கியவர்களுக்கு சமூக ரீதியாக மிக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னது, எல்லாருமே சொன்னாங்க. நம்ம பேசணும். இன்னைக்கு எல்லாமே திரு ராகவன், இன்னைக்கு எல்லா சமூகமே என்ன பிற்படுத்தப்பட்டவர்கள் சேருங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் சேருங்க, முடிஞ்சா தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடு எங்களுக்கு சேர்த்து கொடுங்க எல்லா சமூகம் பின்னாடி கேட்கக்கூடிய நிலைமையில வச்சு கேட்க முடியாமல் தான் சில சமூகங்கள் தவிர்க்கிறாங்களே தவிர கேட்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா எல்லாமே கேட்க தயாராக. அந்த மாதிரி தான் திரு பட்டேலுடைய இந்த பட்டேல் சமூகத்துடைய போராட்டத்தை பார்க்கணுமா? இது என்ன குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது? பட்டேல் சமூகம் திரு வன்னியர் குறிப்பிட்டது போல இவ்வளவு முன்னேறிய வகுப்பினராக பார்க்கப்படும் போது அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால், திரு பாலு குறிப்பிட்டது போல அவர்கள் பிரதமரையோ குஜராத் முதல்வரை அணுகாமல் இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்கன்னு பின்னணி என்ன, நோக்கம் என்ன?
ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை காலி செய்வதற்கு ஒரு மறைமுகமான அஜெண்டா முன்னிறுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு. முன்னிறுத்தப்படும் யாரால் முன்னிறுத்தப்படுகிறது? பிரவீன் தொக்காடியா கூட, நான் சொல்லி நீங்க கேட்டீங்க பதில் சொல்லு. பிரவீன் தொக்காடியா கூட இதே ஹர்தீப் பட்டேல் வந்து கூட இருக்கிற மாதிரி புகைப்படங்கள் வெளியா இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவாலோட இவர் இணைந்து செயல்படுற மாதிரி புகைப்படம் வெளியா இருக்குது. அப்ப இவங்க ஏற்கனவே பொலிட்டிக்கலி ஆக்டிவேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஆளு திடீர்னு வரும்போது அதற்கான நோக்கம் வேறையோ அப்படின்னு சந்தேகம். அதாவதுங்க, பட்டேல் சமுதாயம் அங்க பெரிய சமுதாயம், நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால எல்லாரும் இதுக்கு உடனே சொல்ல முடியுமா என்ன? காங்கிரஸ்ல பட்டேலே இல்லையா? அதனால அப்படி எடுக்க முடியாது. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு 5 லட்சம் பேர் கூடினதுனால ஒரு செய்தியா, பெரிய செய்தியாக இன்னைக்கு இருக்கிறது. ஜாட் சமுதாயம், நீங்க சொல்ற குஜார் சமுதாயம், அவங்க எல்லாம் ரயில்வே டிராக்ல உட்கார்ந்து ட்ரெயினே போகாம எல்லாம் கூட பண்ணிருக்காங்க. இது நாடு முழுக்க பல மாநிலங்கள்ல இது போன்ற சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து இதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால இது வந்து அவங்களுடைய உரிமைக்காக கேட்கறாங்க. முடியுமா? ஏன் 2 நாளைக்கு முன்னாடி இந்த 5 லட்சம் பேர் கூடுவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க, இது வாய்ப்பு கிடையாது என்று சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டோட இது இருக்கு, 50% மேல வரக்கூடாதுங்கிற இருக்குங்கிற பிரச்சனை எல்லாம் பத்தி பேசியிருக்கிறாங்க. பட் இதெல்லாம் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக இருக்கிற டிமாண்ட். அதனால பல ஆண்டு காலமாக இருக்கிறதுல பல ஆண்டுகளாக உங்களுக்கு தெரியும், பட்டேல் சமூகத்தினர் வந்து இதற்கு முன்னால் இடஒதுக்கீடு வேண்டாம் என்று போராடியவர்கள் இன்றைக்கும் கூட போராட்ட ஈடுபடுறாங்க. இன்றைக்கும் கூட ஒன்று எங்களையும் இடஒதுக்கீடு பட்டியல சேரு, இல்ல ஒட்டுமொத்த இடஒதுக்கீடை காலி பண்ணு, இப்படிதான் கோரிக்கிறாங்க. அங்க வரக்கூடிய இளைஞர்கள் வெளிப்படையா சொன்னாங்க எங்களையும் சேருங்க, இல்லாட்டி இடஒதுக்கீடே காலி பண்ணுங்க. சோ அவருடைய நோக்கம் மறைமுகமாக, அவங்களுடைய நோக்கத்தை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து எதையும் களங்கம் கற்பிக்கணும்னு நான் நினைக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இது பல சமுதாயம் இதைத்தான் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க இது பிற்படுத்தப்பட்டவர் லிஸ்ட்ல வந்து அவங்க அடுத்த டிமாண்ட் மிகவும் பிற்படுத்தப்பட்ட லிஸ்ட்ல கொண்டு போங்கன்னு பேசுறாங்க. அந்த டிமாண்ட் இருக்கு. அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம் தானே. இதுக்கு வந்து அரசியல் இருக்கான்னு சொன்னா அதுக்கு அரசாங்கம் கண்டுபிடிக்க வேண்டும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீங்க கேள்வியே கேட்கறது, என்ன பார்த்து பிஜேபி பார்த்து கேட்கறது ஒரு ஏதோ ஒரு உங்களுடைய கேள்வியே பிஜேபியோ நீங்க சரியான வார்த்தை, விஷமத்தனமான ஒரு கேள்வியை நீங்க எவ்வளவோ எதிர்கொண்டாச்சு, எதிர்கொள்ள மாட்டோமா? ஆனா நீங்க இன்னைக்கு நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். இன்னைக்கு விஹெச்பியோடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு கர்நாடக பாஜக எம்பி என்ன சொல்லியிருக்காங்க, உங்களை நான் கேள்வி வைக்க போறேன். அப்ப தெரிஞ்சிடும் நீங்க வந்து ஆதரவா இருக்கீங்களா இல்லையா. நான் திரு ரவீந்திர துரைசாமி கேட்க விரும்புறேன், இந்த பிரச்சனை இது ஒரு வினோதமா பார்க்கிறதா, இல்ல நம்ம ஊர்லயும் வந்து இதே மாதிரி நாளைக்கு கவுண்டர்கள், செட்டியார்கள், முதலியார்கள், பிள்ளைமார்கள் சொல்லிட்டு ஃபார்வர்ட் கேஸ்டா வச்சிருக்க சொல்லப்படுறவங்க அவங்க வந்து பின்னாடி அடுத்தது கேட்டா வச்சுக்கோங்களேன், எங்களை வந்து பிசியா கொடுங்க, ஓபிசியா கொடுங்க, எம்பிசியா கொடுங்க சொல்லி கொண்டாங்க. இது எங்க போய் முடியும்? இது ஒரு அரசியல் நோக்கத்துக்காக வைக்கப்படக்கூடிய விஷயமா பாக்குறீங்களா, இல்ல அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டினால் பாதிக்கப்பட்டு வேறு வகையில பாதிக்கப்பட்டு உண்மையிலேயே இந்த போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடாது நினைக்கிறாங்க நினைக்கிறீங்களா? அதாவது இடஒதுக்கீடு வந்து ஒரு காலகட்டத்தில் ஆக்கப்பூர்வமா இருந்தது. ஆரம்ப கட்டத்தில் இடஒதுக்கீடு வந்து ஆக்கப்பூர்வமா தான் இருந்தது. நமக்கு தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வெண்பவன் துரைராஜன் வழக்குல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜர் தான் அவரோட மிகப்பெரிய முயற்சியில தான் அது நடந்தது. அப்போ வந்து காங்கிரஸ்காரங்க யாருமே நாங்க ஓபிசிக்கு இடஒதுக்கீடு சட்ட வடிவம் கொடுத்தோன்னு அடுத்த எலெக்ஷன்ல எங்கேயுமே ஓட்டு கேட்கல. அதுக்கு பிறகு வந்த காலகட்டங்களில் வந்து கருணாநிதி வந்து நான் தான் வெள்ளாள கவுண்டர்களை பிசி பட்டியலில் சேர்த்தேன்னு சொல்லி ஓட்டு இது பண்ணாப்ல. எம்ஜிஆர் வந்து கிறிஸ்தவ நாடார்களை பிசி பட்டியலில் சேர்த்தாப்ல. ஜெயலலிதா கூட கிறிஸ்தவ வன்னியர்களை பழனியில வந்து எம்பிசி பட்டியலில் சேர்த்தாங்க. அப்போ இந்த வந்து ஒரு ஆக்கப்பூர்வம் தாண்டி அரசியல் வாக்கு வங்கிங்கிற ஒரு இதுவும் உள்ள வந்துடுச்சு. அப்படி வரும்போது வந்து எல்லா ஜாதியும் வந்து நாம நமக்குள்ள இடத்தை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை வந்து எல்லா ஜாதிக்கும் இருந்து. வன்னியர் போராட்டம் வந்து 89 நடந்தது, முழுக்க நியாயமானது. 50% இடஒதுக்கீட்டுல அவங்களுக்கு வந்து நாடார், வெள்ளாள கவுண்டர் போன்றவங்களும் பிசில வந்துட்டாங்க. அவங்களோட போட்டி போடுறது கொஞ்சம் சிரமங்கள் லெவல்ல வந்து அவங்க தனி ஒதுக்கீடு கேட்டாங்க. இதே வன்னியர்கள் வந்து 2012 தனி ஒதுக்கீடு கேட்டாங்க. வன்னியர்களே வரல. ஏன்னா அவங்களுக்கு வந்து 10% இடங்கள் மேல கிடைக்குது, ஒரு ஸ்டாச்சுரேஷன் வந்துட்டு அந்த விஷயம் எடுபடல. குஜராத்ல என்ன நடக்குதுன்னா கோலி சத்ரியாஸ்ங்கிற ஒரு கம்யூனிட்டி வந்து 21% இருக்கிறாங்க. அவங்களும் பிஜேபி ஆதரவாளர்கள் தான். இந்த கோத்ரா இதுல எல்லாம் வந்து பட்டேல்களும் கோலி சத்ராவும் சேர்ந்துதான் பிஜேபியை லிப்ட் பண்ணி விட்டாங்க. கோலி சத்ரியாஸ் வந்து 27% இடஒதுக்கீட்டுக்குள்ள நிறைய இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய பதவிகளை வந்துட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் பட்டேல்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கீழே இருந்த கோலி சத்ரியாக்கள் முன்னேறாங்க.
ஆக இந்த பட்டியல் சமுதாயத்தில் உள்ள சிறு விவசாயிகள், படிப்பு மேலே இல்லாத இளைஞர்களுக்கு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோலி சத்திரியாவோட முன்னேற்றம் அவங்களுக்கு தெரியுது. நம்ம இதே மாதிரி நம்ம ஒன்னு ஒப்பீட்டு அளவிலே பார்த்துட்டு வச்சுக்கலாம், எங்க போய் முடியும்? வன்னியர்கள் முன்னேறிட்டாங்க, கவுண்டர்கள் முன்னேறிட்டாங்க, நமக்கு ஒண்ணும் கிடைக்கல. அங்க பாருங்க எல்லாம் எல்லாம் தேவரா இருக்கிறாங்க, எல்லாம் மரவர்களா இருக்கிறாங்க. இப்படி பார்த்து அடுத்த சமூகத்தினர் எங்களுக்கும் கேட்டா நிச்சயமாக ஒரு சமுதாயத்துல 12 பேர் கூட சமுதாயம் 0 வருதுன்னா அந்த ஆள் கேட்கறதுல தப்பு கிடையாது. 12 பேர் இருக்கிறவங்க 8 வந்தாலும் கேட்கறது தப்பு தான். ஓரளவு முன்ன பின்ன இருக்கிறத பார்த்து அனுசரிச்சு போனுங்கிற உங்க கருத்தை நான் ஒத்துக்கிறேன். பட் பட்டேல்களோட இந்த கோபத்துக்கு காரணம் இல்ல, நம்ம ஒட்டுமொத்தமா இதற்கான சட்டமும் விதியும் ஒட்டுமொத்தமா தெளிவா வரையறுத்திருக்கப்பட்ட நிலைமையில முன்ன பின்ன பார்த்து போனுங்கிற நிலைமையே கிடையாது. இது இவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாகணும், இவர்களுக்கு இடஒதுக்கீடு சீலிங் இருக்கு. இடஒதுக்கீடுல தவறு நடக்கிறது. அந்த தவறு நடக்கிறதுனால தான் பல இதுகளுக்கும் காரணமா இருப்போம். ஜாட்டுகளை ஓபிசில சேர்க்கணுங்கிறது காங்கிரஸ் சொன்னாங்க, அதே இது பிஜேபி சொல்றாங்க. அப்ப ரெண்டு பெரிய கட்சிகளும் ஜாட் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதனால அதை ஆதரிக்கிறாங்க. இடஒதுக்கீடுங்கிறது சமூக பொருளாதார பின்பற்றவங்க தாண்டி ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கியாக பார்க்கப்படுகிறது. நான் திரு பாலு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னாரு சயின்டிபிக் அசஸ்மெண்ட் இருக்கணும்னு. நீங்க மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸே பாத்தீங்கன்னா 79ல உருவாக்கி அப்புறம் அந்த மண்டல் கமிஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒரு லிஸ்ட் கொடுக்குறாங்க பேக்வர்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2400 காஸ்ட்ல திரும்பி பேக்வர்ட் காஸ்ட் சேர்ந்து போச்சு. இப்ப நீங்க இதெல்லாம் எப்படி அணுகுவீங்க? மண்டல் கமிஷன் இந்த சமுதாயத்துக்கு கூடுன்னு சொன்னதெல்லாம் போய் அதுக்கப்புறமா 2500 காஸ்ட் சேர்த்து வச்சிருக்காங்க. சோ சயின்டிபிக் அசஸ்மெண்ட் தேவை அப்படிங்கிறது உண்மை. அதே நேரத்தில் இது யதார்த்தத்தையும் பார்க்கணும் என்று தான் நான் நினைக்கிறேன். யதார்த்தம் என்பது, நடைமுறை என்பது உண்மைக்கு புறம்பானதாக இருக்கிறது. இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் வேறாகவும் இடஒதுக்கீடு என்பது வேறாக இருக்கிறது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உச்சநீதிமன்றம் இந்த போன்ற வழக்குகள்ல பல்வேறு வித்தியாசமான மாறுபட்ட முரண்பட்ட தீர்ப்புகளை கூட வழங்கியிருக்கிறது. ஒருவேளை இடஒதுக்கீடை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்தால் என்ன ஆகும்? விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு. மீண்டும் ஆயுதத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கின்றவர்களை. இடஒதுக்கீடு போராட்டம் ஆக்கப்பூர்வமா அரசியல் என்ற தலைப்பில் இன்று ஆயுதத்து நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு வன்னியரசை கேட்க விரும்புறேன். இந்த இடஒதுக்கீடு போராட்டம் ரொம்ப காலமா ஓடிட்டு இருக்கு. நீங்க ஏற்கனவே சொன்ன போல பாமக பெரிய அளவில் எடுத்து சென்றுச்சு. அதுக்கு பிறகு முன்னாடியும் கூட அவங்க வன்னியரசமா இருந்தது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி கூட மாத்தி தமிழகத்துக்கும் இடஒதுக்கீடுக்குமான தொடர்பு அதிகமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, நான் முகநூல்ல இதை பதிவு செய்த நிறைய பேர் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ அந்த சூழல் ஏற்கனவே இடஒதுக்கீடு தேவைப்பட்டது அப்படிங்கிற கால சூழல் மாறிடுச்சு நினைக்கிறீங்களா? இல்ல அப்படி அவங்க நினைக்கிறாங்களா ஏன்னு தெரியல. நாங்க எங்களுடைய தளத்திலிருந்து நாங்க பாக்குறோம். இன்னமும் சமூக அளவுலயோ, பொருளாதார அளவுலயோ, கல்வி அளவுலயோ, அரசியல் அளவுலயோ, அரசியல கூட நாங்க திண்டப்படாதவர்களா தான் நாங்க நினைக்கிறோம். அப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிறது திமுகவோட கூட்டணி, அதிமுகவோட கூட்டணி, காங்கிரஸோட கூட்டணி, எப்படியெல்லாம் நாங்க எப்படியெல்லாம் நாங்க இருந்தோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எங்களுக்கான இந்த சமூகத்துல எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருந்ததா அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்டவர்களுடைய ஒரே பிரதிநிதி விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு சீட்டு கூட கிடைக்கிறதா இல்லையாங்கிற பொறுத்து தாழ்த்தப்பட்டவர்கள் இப்படி நடத்தப்படுறாங்கன்னு சொல்லிட முடியாது. புதிய தமிழகம் இருக்குது, பூவை ஜெயன்மூர்த்தி இருக்கிறாங்க, இன்னும் 100 கிருஷ்ணாமி பரணா இருக்காங்க, 100 கட்சிகள் இருக்கிறாங்க. இது போக அதிமுக, திமுக, பாமக, காங்கிரஸ் எல்லா கட்சியிலுமே தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்க சொல்றீங்க கட்சியோட பலம் என்பதும் சமூகத்துடைய பலம் என்பதும் ஒரே தட்டில பார்க்க முடியாது. நீங்க சொல்றீங்க இது நீங்க இப்படி சொல்றதை எங்களை சிறுமைப்படுத்துறதா நான் பாக்குறேன். இல்ல என்ன எப்படின்னு கேளுங்க. நீங்க ஒட்டுமொத்தமா இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கு நாங்க பிரதிநிதி நாங்க சொல்லல. நாங்க சொல்லல. நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்க அதிமுக தலித்துகள் இருக்காங்க, திமுக தலித்துகள் இருக்காங்க சொல்ற. ஊத்தங்கரையில ஒரே ஒரு சம்பவம் நடக்குது. ஊத்தங்கரையில ஒரு குறவர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் அங்க திருவிழா பார்த்துட்டு இருக்கும்போது அவன் மேல அவனை பிடிச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணி சிறுநீர் கழிச்சாங்க. அத நாங்க விடுதலை சிறுத்தைகள் அங்க பெரிய போராட்டம் நடத்தி இது கண்டிக்கணும், செஞ்சவங்களை கைது செய்யணும் சொல்லி நாங்க பெரும் போராட்டம் நடத்துறோம். அதிமுக இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் திருவள்ளூர் எம்பி வேணுகோபால் அவர்கள் அங்கே பேசும்பொழுது அப்படி ஒன்னு சம்பவமே நடக்கல. இது அதாவது அதுதான் சொல்றேன். இந்த அளவுகோல பாருங்க. நீங்க எந்த கட்சியில எல்லா கட்சியிலும் இருக்கலாம், எந்த கட்சியில வேணாலும் தலித்துகள் இருக்கலாம், எந்த கட்சியில வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சமூகத்திற்கு
அந்த ஒடுக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கிற போராடுகிற ஒரு கட்சி தமிழகத்தில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நான் விடுதலை சிறுத்தைகளுடைய செயல்பாட்டை விமர்சிக்கவில்லை. நீங்க சொல்ற எல்லா கட்சியும் இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அடிவரியா இருக்கிறாங்க. ஒரு சமூகத்தினுடைய உரிமை குரலா இல்லங்கிறது வருத்தம். இதை நீங்க சரியான விதத்தில் கொண்டு போன நான் சொல்றேன். உங்கள் கட்சி நடத்தப்படுற விதத்துக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி பல கட்சிகள் எங்களை வந்து துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கலாம். அப்ப அதற்கு வந்து வன்னியர்களை அவங்க நடத்துறாங்கன்னு சொல்ல முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தப்படுறது சரியாவோ தவறாவோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தப்படுறது சரியாவோ தவறாவோ, ஆனா நடத்தப்படுறாங்க சொல்ல முடியாது. ஏன்னா as you said, ஒரே ஒட்டுமொத்த பிரதிநிதி நீங்க இல்ல. உங்களுடைய நான் கேக்குறேன் சார், நீங்க யோசிங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து ஒரு 9 சீட் வாங்குறீங்க, 10 சீட் வாங்குறீங்க, 15 சீட், 2 சீட் வாங்குனீங்க நாடாளுமன்ற தேர்தல்ல, 2 சீட்டும் ஜெயிச்சிருந்தா நான் ஒரே ஒரு கேள்வி, அரசியல் பலம் வேறு, ஜாதி பலம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 9 சீட்டுக்கு தகுதியுடைய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? 9 சீட்டுக்கு மட்டும்தான் தகுதியுடையதா? 35 சீட்டுக்கு தகுதியுள்ள 234 நான் என்ன கேட்கிறேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 234 சீட்டுக்கும் தகுதியான கட்சியா பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்களா நான் கேட்கிறேன். அதுதான் அதுக்கான நீங்க எப்படி போட்டிடுறீங்களா? உங்களுடைய பலத்தை காட்டுங்க. அளவுகோல் என்ன இருக்கு இந்த சமூகத்துல? நீங்க சார் நீங்க முரண்படுறேன். விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய தன்மையும் தாழ்த்தப்படுற கட்சியோட தாழ்த்தப்படுற தன்மையும் நீங்க பொறுத்து பாத்துருவீங்க. அது சமூக பிரச்சனை, இது வந்து உங்களுடைய கட்சியுடைய பல பிரச்சனை, அவ்வளவுதான். இப்ப வந்து கோமுக இருக்கிறாங்க, அவங்களே 2 பிரிஞ்சிருக்காங்க, அவங்க ஒரு கூட்டணி சேர்க்கிறாங்கன்னா உடனே வந்து எங்களுடைய கொங்கு மக்களை வந்து தாழ்த்தப்பட்டதாக பாக்குறாங்க கட்சிகள் சொல்ல போறீங்களா? தீண்டத்தவங்களை பாக்க சொல்ல போறீங்களா? இது எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சி கூட்டணியில சேர்க்கிறதும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஊர்ல சேர்க்கிறது ஒன்னாயிருமா? அந்த சமூகத்தை அந்த சமூகத்தை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக போராடுற கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள். நீங்க வந்து பார்க்க முடியாது. நான் சொல்லி முடிச்சிடறேன். அதிமுக அமைச்சரவையில 7 கவுண்டர் இருக்கிறாங்க, 6 வன்னியர் இருக்கிறாங்க, 6 தேவர் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எல்லா சமூகத்துக்கும் நாங்க சரியான இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம், சிறுபான்மை வரைக்கும் சேர்த்துக்கணும் சொல்லுவாங்க. நீங்க சொல்லுங்க ஒட்டுமொத்த பிரதிநிதி நான் சொல்லுங்க. நான் அப்படி சொல்லல, அதை தான் சொல்றேன். நீங்க திரும்ப அதுக்குள்ளதான் கொண்டு வரீங்க. நம்ம இங்க இருக்கிற எல்லாரையும் நான் கேட்கிறேன், வந்து இந்த அரசியல் கட்சிகள் இதுல வந்து உண்மையாவே வந்து இந்த சமூக நீதியில் வந்து புறக்கணிக்கப்படுகிற ஒரு சமூகம் இருக்கிறது. எந்த சமூகம் சொல்லுங்க? அவங்க சமூக வன்னியர் தான் சொல்லுங்க. எந்த அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? அவருக்கு புரியாமலேயே ஒரு உண்மையை இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, விடுதலை சிறுத்தை என்பது தலித்துகளுக்கான கட்சி என்று என்ன சொல்றாருன்னா, தெளிவா சொன்னீங்க. நாங்கள் எப்படி நடத்தப்படுகிறோம் அரசியல் ரீதியாக இருந்தால் கூட என்று சொல்லக்கூடிய இவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை ஒரு ஜாதி கட்சி என்று சொல்லக்கூடிய இந்த சமூகம் விடுதலை சிறுத்தையும் ஒரு ஜாதி குறைவாவே சொல்ல. ஒரு வரி அதை சொல்லிடுறேன். விவாதம் வேறு பக்கம் போகுது. ஒரு நிமிஷம் பாருங்க. பாஜக என்ன சொல்லுது? எல்லா கட்சியினரும் சிறுபான்மையினருக்காக குரல் கொடுக்கறாங்க. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை, யாருமே குரல் கொடுக்கறதுல, நாங்க தான் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால எங்களுக்கு இந்துத்துவ முத்திரை விழுது. அதே போலதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லுது. எல்லா சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை, எல்லாரும் வராங்க. தாழ்த்தப்பட்ட ஒரு பிரச்சனை அதிமுக திமுக யாருமே வர, நாங்க மட்டுமே குரல் கொடுக்க வேண்டியது சொல்றாரு. அதனால தான் சொல்றாரு. அதனால அவர் தலித் கட்சி இந்த கட்சி அவர்கள் குரல் நீங்கள் சொன்னதை போன்று இந்த விவாதம் என்பது விடுதலை சிறுத்தை பாமக என்பதை தாண்டி சமூக நீதிக்கான ஒரு விவாதமாக நடத்த வேண்டும். இருங்க, அரசியல் வாய்ப்பை தாண்டி அரசியல் பண்ற கட்சிகள் அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் சமூக நீதி முறையாக அமல்படுத்தப்படுகிறதா என்பதை முதல் கேள்வியா வைக்கிறார். நீங்க சொன்னீங்க துவக்கத்தில் சொல்லும் போது முன்னேறிய சமூகத்தினர் இடஒதுக்கீடு கேட்கிறார்கள், கொடுக்கலாமா கூடாதா என்று சொல்லுகின்ற பொழுது சொல்லப்படும். நாங்க சொல்றோம் 100% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். 1921 தமிழ்நாட்டில் கம்யூனல் ஜீவோ வந்தபோது அதை ஆதரித்தவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர் சொன்னார், தமிழ் இருக்கக்கூடிய சாதிகளை பல பிரிவுகளாக பிரித்து முழுமையாக சாதிகளை வழங்கு. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் போன்று ஒரு முழுமையான ஒரு இடஒதுக்கீடை வழங்கினால்தான் இந்த சமூகம் பயன்படும். அதை தாண்டி ஒரு சமூக நீதி என்பது உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். நான் வரேன் உங்கள்கிட்ட. நான் வரேன். இப்ப 100 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்துருவோம். பிராமணர்களுக்கு இருக்கட்டும், முதலியாருக்கு இருக்கட்டும், செட்டியாருக்கு இருக்கட்டும், ஓகே. 100 கட்சி இருந்து, மன்னிக்கணும், 100 ஜாதி இருந்து 100 விழுக்காடுனா பிரிச்சிடலாம். ஜாதியிலேயே மாறி மாறி போயிட்டு இருக்கு. இப்ப பிராமணர்கள் போனீங்கன்னா நீங்க ஐயருக்கு ஒண்ணு கேட்பாங்க, ஐயங்காருக்கு ஒண்ணு கேட்பாங்க, வடகலைக்கு ஒண்ணு கேட்பாங்க, தென்கலைக்கு ஒண்ணு கேட்பாங்க, மாத்தி மாத்தி கேட்பாங்க. வன்னியர்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸி, நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு புரியும். ஒரே ஒரு சமூகம் தான் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடியது. 121 ஜாதிகளுக்கு சேர்த்து எம்பிசி கொடுத்தாங்க. அதற்கு பிறகு பல சாதிகளை எம்பிசியில சேர்த்தாங்க. இன்றைக்கும் அந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறத நீங்க சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக அவங்களுடைய நிலைப்பாட்டை பிரித்து கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் 20 சாதிகள் 30 சாதிகள் கொண்ட அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கிற்கு ஏற்ப
அதை விகிதாச்சார அடிப்படையில் பிரித்து அந்த கம்பார்ட்மெண்ட் ரிசர்வேஷன் என்கிற, நான் மீண்டும் சொல்றேன், அறிவியல் பூர்வமாக முதலில் ஆய்வு செய்ய வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பை சமூக பொருளாதார நிலையோடு கணக்கெடுத்து அவருடைய சமூக நிலை, கல்வி நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த இடஒதுக்கீடை உறுதி செய்யணும். உச்சநீதிமன்றம் மண்டல் கமிஷன் வழக்கிலே, இந்திரா காந்தி வழக்கிலே சொன்ன அந்த 50% உடைத்தெறிய வேண்டும். அதை உடைத்தெறிந்து அனைவருக்கும் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கான உரிமை அந்தந்த மாநில அரசுக்கு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தணும். அப்படி செய்தால் அறிவியல் பூர்வமா கணக்கெடுப்பு சொல்றாங்க. இது வந்து முதல்ல பிராக்டிகலா சாத்தியமானு பாக்குறேன். கணக்கெடுப்பு ஒரு பக்கம், கணக்கெடுப்பது 100% சாத்தியம் வந்து அவ்வளவு பெரிய பலம் நம்மகிட்ட இருக்கு. ஆனா 100 விழுக்காட பிரிச்சு கொடுக்கணும்னா இது கம்பார்ட்மெண்ட் ரீதியாவோ, இப்ப வந்து பிசி எம்பிசி, இப்ப நம்ம ஆல்ரெடி ஒரு கம்பார்ட்மெண்ட், வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க. இவங்க இந்த கம்பார்ட்மெண்ட் மாதிரி வேற ஒரு கம்பார்ட்மெண்ட் கேட்கறாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியமாகும்? நீங்க 20% 30 20 50 30 20 பிரிச்சாங்க இல்லையா? அப்போ அறிவியல் பூர்வமா ஒண்ணு பிரிக்கல, அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. ஏன்னா அது நியாயமான அதுல ஒரு குத்துமதிப்பு கணக்கு தான். குத்துமதிப்பு கணக்கு தான். அந்த குத்துமதிப்பு கணக்குல அன்னைக்கு முதலமைச்சர் அந்த கருணாநிதி போட்ட குத்துமதிப்பு கணக்கு தான். அந்த கணக்குப்படி பண்ணாங்க. அன்னைக்கு வந்து பாமக அதை ஏற்றுக்கொள்ளல. இப்ப நாங்க ஒரு ஜாதி போராடி கிடைச்சுன்னு சொன்னாங்க. இது வந்து ஏமாற்று வேலை, நாங்க அதை ஏற்றுக்கிட மாட்டோம்னு அந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு திமுக செய்ததை பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை. டாக்டர் ராமதாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்கு பெருமை கருணாநிதி தான் அந்த பெருமை எடுக்க முடியும், திமுக தான் எடுக்க முடியும், பாமக அல்ல. ஏற்றுக்கொள்ளாததுக்கு எப்படி நீங்க பெருமை எடுக்க முடியும்? இல்ல அது அவங்க வந்து இடஒதுக்கீடு வேணாம் சொல்லல, எங்களுக்கு அநீதி அளிக்கப்பட்டிருக்கு, நாங்க போராடிட்டு இருக்கோம், நீ எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து கொடுக்க கேக்குறாங்க. அது இப்ப கூட போராடினாங்க 2012. அப்போ அந்த 20 கொடுத்தாலும் இவங்களுக்கு பலன் கிடைச்சனால அந்த 2012 தனி ஒதுக்கீடுங்கிற போராட்டத்தை எஃபெக்ட் வரல. இதே போராட்டம் அதிமுக காலத்திலையும் பண்ணாங்க. அதிமுக தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 25 கோடி ஆக்கி இவங்களோட கோரிக்கையை எடுக்கவே இல்லை. இன்னொரு காரணம் என்னன்னா, ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் பண்ணுனா நாட்டுல வந்து தகுதி திறமை வந்து இல்லாமலே போயிடும். தகுதி திறமைக்கு பாதி, இடஒதுக்கீடுக்கு பாதி. இடஒதுக்கீடுங்கிறது நாட்டில் உள்ள மக்கள் முன்னேறணும், ஒடுக்கப்பட்டவங்களை கைது கூடணுங்கிறது நியாயமான கருத்து தான். அதுக்காக தகுதி திறமையை முற்றிலும் ஒழிக்கணுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ரெண்டு பிரச்சனை. ஒன்று, தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு ஏற்கனவே அனுபவிப்பவர்களுக்கு தகுதி திறமை இல்லை என்பது ஒன்று. இரண்டு, பாலு சொல்வது போல ஒட்டுமொத்தமா 100 விழுக்காடு இடஒதுக்கீடு சொல்லும் போது எல்லாருக்கும் நாங்க சொல்றது, அது சமூகத்தை பிளவுபடுத்தாம சொல்றாங்க. அதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப பாலு அவர்கள் எந்த கால்குலேஷன் சொல்றாங்க தெரியல. உதாரணத்துக்கு வச்சுப்போம், 50% மீதி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, மீதி 50% தகுதி திறமை அந்த அடிப்படையில் அப்படி சொல்ல இருங்க. இவர் நான் என்னுடைய ஆர்குமெண்ட் என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் சொன்ன மாதிரி 50%, அப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் 50 வச்சுப்போம், 50ல மீதி 50 தகுதி திறமை எல்லாருமே போட்டி போடலாம். இப்ப 100 பிரிச்சு கொடுத்தா, உதாரணத்துக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு 3%, 4% வருதுன்னு வச்சுப்போம். 100 பிரிச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு 3% தான் கிடைக்கும். அதர்வைஸ் வந்து அதர் மீதி ரிமைனிங் 50 கொஞ்சம் நல்லா பண்ணுங்க. சொல்ல முடியாது. மண்டல் கமிஷனை கொண்டு வந்த போது அந்த ஆட்சியை கலைத்தவர்கள் சமூக நீதிக்கான கோட்பாட்டை கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தப்பா வன்னி அரசுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன கதை விடுறீங்க? அந்த மாதிரி கதை எல்லாம் இங்க விட்டுட்டு இருக்காதீங்க. 89ல விபி சிங் அரசுக்கு வித்ட்ரா பண்ண சப்போர்ட் வித்ட்ரா பண்ணதுக்கு எங்களுடைய தலைவர் அத்வானியை கைது செய்யக்கூடாது. கைது செய்தால் வாபஸ் வாங்கணும் தான் அயோத்தியா விஷயம். நீங்க ஆமா, நீங்க புது கதை எங்க சொல்லிட்டு இருக்காதீங்க, மக்களுக்கு தெரியாம இருக்காது. அதெல்லாம் இன்னொன்னு மீதி ரிமைனிங் 50% இருக்குல்ல, அதுல எல்லாருமே போட்டி போடலாம். தகுதி வாய்ந்தவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எல்லாரும் வரலாம். 100 பிரிச்சுட்டீங்கன்னா இவ்வளவுதான் ஆகுது. ஒரு செய்தியை நான் சொன்னா நிறைவு பெறும். 13/7/2010 உச்சநீதிமன்றம் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு எப்படி கொடுத்தீர்கள், அதற்கான தேவை என்ன, அது தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்பதை முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதற்கான தேவை இருந்தால் அதை உறுதிப்படுத்த தமிழக அரசுக்கு அனுமதி கொடுத்தது. எப்ப? 2010. இன்று வரை சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது, அதிமுக ஆட்சிக்கு வந்தது. இருவரும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தமிழ்நாட்டில் சமூக ரீதியாக மக்களுடைய நிலைமை என்ன, எத்தனை சதவீதம் இடஒதுக்கீடு தேவை, 69 விட கூடுதலாகவே கொடுக்க முடியும், தமிழ்நாட்டில் கொடுத்திருக்க முடியும் அந்த தீர்ப்பை பயன்படுத்தி. ஆனால் அரசியலுக்காக ஒன்றை செய்தார்கள்.
சாதி என்பது நாட்டில் கிடையாது என்பது அரசியல் ரீதியாக. சமூக நீதி என்று வந்தால் ஆமாம் இடஒதுக்கீடு வேண்டும். மிக மோசமான புரிதல். ஜாதியை தேவைக்காக அரசியலுக்காக வேண்டும் என்றும் இல்லை என்றும் சமூக நீதிக்காக வேண்டும் என்று பேசக்கூடிய இந்த நிலைமையை மாற்றி சமூக நீதி என்பதே இல்ல இடஒதுக்கீடு மட்டும்தான் என்பது அல்ல. அதை தாண்டி நில உரிமை பற்றி பேசுவதா பாஜக இதை பற்றி பேசுவதா என்று ஒவ்வொரு கட்சியும் பரஸ்பரம் குற்றச்சாட்டுக் கொள்வதை பார்க்க முடியாது. ஏனெனில் ஜாதி பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை அரசியலாக்கப்படையில் என்று யாருக்குமே மாற்றுக்கருத்து எல்லா கட்சியும் செய்யக்கூடிய பரஸ்பரம் குற்றச்சாட்டு 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு KG பாலகிருஷ்ணன் சொல்கிறார், those who have already attained economic well-being or educational advancement, the special benefits cannot be further extended to them, and if done so, it will be unreasonable, discriminatory or arbitrary, resulting in reverse discrimination. இந்த பொருளாதாரம் மற்றும் கல்வியிலே அவர்கள் முன்னேறி வகுப்பினர் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொருளாதாரம் கல்வியிலும் முன்னேறி இருந்தால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு பொருந்தக்கூடாது என்று தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதி சொல்லியிருக்கிறார். விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடஒதுக்கீடு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. இடஒதுக்கீடு போராட்டம் ஆக்கப்பூர்வ அரசியல் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சி விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு வன்னியர் செக்கே விரும்புகிறேன். இடஒதுக்கீடு பற்றி பேசும்போதே ஜாதிவார இடஒதுக்கீடா ஒட்டுமொத்த சமூக நீதியா பொருளாதார ரீதியா என்று பேச்சு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் சமூக பொருளாதார கல்வியில் பின்தங்கியவர்களை அவர்களை மேல்தூக்கி விடுக்காத இவ்வளவு சொல்லி சொல்றோம். ஆனால் சமூகம் பற்றி பேச தயாராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஏன் பொருளாதாரம் பற்றியும் கல்வி பற்றியும் பேச தயாரா இல்லை. ஒரு குடும்பம், இந்த இடஒதுக்கீடு அனுபவிக்கக்கூடிய ஒரு குடும்பம், ஒரு சமூகம், ஒரு பிரிவினர் அல்லது ஒரு தனி நபரை கூட அவர் அந்த நிலை அடைந்தால், கல்வியிலோ பொருளாதாரத்திலோ மேல்நிலை அடைந்தால் அவருக்கு அவருடைய குடும்பத்துக்கு அவருடைய வாரிசுகளுக்கு இந்த இடஒதுக்கீடு தேவையில்லை என்ற நிலைமையை ஏன் ஏற்க மறுக்கிறோம்? அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது. இந்தியாவில் வந்து சாதி ரீதியான சமூக கட்டமைப்பு தான் இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியா கட்டமைப்பு இல்லை. இதுல அந்த அடிப்படையில நம்ம பார்க்கணும். சொல்றீங்களா இல்லாட்டி நீங்க ஒரு உங்களுடைய கொள்கைங்கிறதுக்காக சொல்றீங்களா? எப்படி அதை ஏற்றுக்கொண்டு உண்மையிலே உணர்ந்து ஏற்றுக்கொண்டு சொல்றீங்களா இல்லாட்டி ஒரு கொள்கையை அதனால சொல்லி வச்சிருக்கிறதுக்காக சொல்றீங்களா? எனக்கு புரியல. இல்ல சென்னை மாதிரியான களங்கள்ல, இன்னும் கோயம்புத்தூர்ல, திருச்சியில, மதுரையில நீங்க ஒரு நகர்ப்புறம் ஆயிட்டு இருக்கக்கூடிய களங்கள்ல இன்னும் அதையும் சொல்லலாம். ஒரு பொருளாதார ரீதியா முன்னேறியவர்கள் யாரா இருந்தாலும் அவருக்கு அடிபடுதல் அத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு பணம் தான் அத்தனை செஞ்சுட்டு இருக்கு. அதுதான் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நானு பொருளாதாரம் தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட பையன் எவ்வளவு உயர்ந்த ஜாதியா எவ்வளவு பொருளாதார ரீதியா இருந்தா கூட முன்னேறிய சாதி அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்ப அந்த இடத்துல அளவுகோல் என்ன இருக்கு? கலப்பு திருமணம் தானே நான் கேட்கிறேன், சமூக நீதி அப்படிங்கிறது என்னங்க? சமூக நீதி அடுத்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணுங்க, அது இல்ல. சமூக நீதி அப்படிங்கிறது நீங்க சொல்ற பொருளாதார ரீதியா சொல்றீங்க. அப்ப பொருளாதார ரீதியா ஒருத்தர் உயர்ந்துட்டான் அப்படின்னா அப்ப ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கா? உங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு தாழ்த்தப்பட்ட IAS குடும்பமும் வேறொரு சமூகத்தை சேர்ந்த IAS குடும்பம் திருமணம் செய்திருக்கிறது எனக்கு தெரியும். தமிழகத்தில் உதாரணம் இருக்கிறது. அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களாகவும் இன்னொரு சமூகமும் இல்ல, 2 IAS ஒரே ஜாதி ஆயிடுறாங்க. அதுதான் உங்களை கல்வியும் பொருளாதாரம் உயர்த்தும் போது தன்னால் உங்களுடைய முத்திரைகள் உங்களுக்கான இழிவான பார்வையை பார்க்கப்படக்கூடிய தன்னால மாறுது. ஒரே விஷயம் மத்தெல்லாம் விட்டுருங்க, நம்ம ரொம்ப சிம்பிளா பேசுவோம். திருமாவளவனோ வன்னியரசோ பொருளாதார ரீதியில முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்த கட்டத்துக்கு குறைஞ்ச வச்சா உங்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி செய்யற அளவுக்கு உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணுமா? இன்னமும் செருப்பு தச்சிட்டு இருக்கிறவனுக்கும் கூலி வேலை பார்த்து இடஒதுக்கீடு வேணுமா? நீங்க இவ்வளவு மட்டும் சொல்லுங்க போதும். இல்ல அதுதான் அளவுகோல்ங்கிறதே அடிப்படையில சமூகத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்டு கிடக்கிற சமூகம் எது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நண்பர் பாலு சொல்றாரு சமூக நீதினு சொல்றாரு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, நீங்க அரசியல் அமைப்பு சட்டத்துல இருக்கிறத மட்டும் நீங்க அதுல தன்னுடைய உரிமையை கோருவதற்கு சமூக நீதியை பேசுகிறவர்கள், சமூக தளத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளை ஒட்டி சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். இல்ல சார், அம்பேத்கர் அத்தனை பேர் சொன்ன விஷயம் கல்வி ஒரு மனிதனை மேம்படுத்துகிறதா இல்லையா?
கல்வி வந்து பொருளாதார மேம்பாட்டுக்கு கல்வியும் பொருளாதாரம் வந்த பிறகும் கூட எனக்கு இடஒதுக்கீடு வேணும், கொண்டு வரக்கூடாது. ஜனாதிபதியா துணை ஜனாதிபதியா இருந்த ஜெகஜீவன் ராம் வந்து சிலை திறந்தவர் வந்து பால ஊத்தி கழுவி வந்து அதுல வந்து சீட்டை கழிச்சது நாடு. சமூகத்திலேயே ஒரு சமூகத்துக்கு பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறதா இல்ல? அதுதான் சொல்லப்படக்கூடிய சமூகத்துக்குள்ளேயே ஒருத்தர் நான் சொல்றேன், நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் சொல்லிடுறேன். இந்து சமூக கட்டமைப்பில் படிநிலை சாதிகள் அப்படியே இருக்குது. இதை யாரும் உருவாக்குனது? இந்த வர்ண கொடுமையா? அப்ப இவ்வளவு இவ்வளவு முறையா ஒடுக்கி வச்சுட்டு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? எப்படி தமிழகத்தில் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கா? இல்ல. இல்லையா? இஸ்லாமியர்களுக்கு இருக்கீங்க, இல்ல 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 தமிழகத்துல இஸ்லாமிய எப்படி இருக்கு? அங்கதான் ஜாதி கட்டுப்பாடு பிரச்சனை கிடையாது. கிறிஸ்தவர்களும் பிசில வராங்க. சொல்லுங்க சார். இல்ல நீங்க அதான் கேள்வி. கிறிஸ்தவர்களே இடஒதுக்கீடு இருக்கு. அவர் சொன்னார் எம்ஜிஆர் பேர்ல கொண்டு வரப்பட்டது, ஜெயலலிதா பேர்ல கொண்டு வரப்பட்டது, கருணாநிதி பேர்ல கொண்டு வரப்பட்டது சொல்லாரு. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு இருக்கு. இஸ்லாமும் கிறிஸ்தவமும் மதம் பற்றி பேசுற இல்ல, ஜாதி பற்றி பாகுபாடு பற்றி பேசுறோம். அவங்களுக்கு எப்படி இடஒதுக்கீடு? ஜாதியா மதமா என்பது அல்ல, பிற்பட்டவர்களா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. அதை யோசிங்க, அதை சொல்லுங்க. அதுக்காக ஒரு மதத்து பக்கம் போகணும். இங்க வந்து பிற்பட்டப்பட்ட சமூகமா இருக்கக்கூடிய சமூகத்துல சில பிரிவினர், சிலர் ஒட்டுமொத்தமா அந்த சமூகத்தை சொல்ல தாழ்த்தப்பட்டவர்களே நீங்க முன்னேறி இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஆட்களை இன்னொரு விட்டு கொடுங்க. இப்ப உங்களுடைய இடஒதுக்கீடுல ஒரு புள்ளி கூட பிராமணர்களுக்கோ வன்னியர்களுக்கோ போய் சேர போறது இல்ல. உங்களுக்கு இந்த விவாதத்தை வந்து ரொம்ப வேற பக்கம் திருப்பறத முயற்சி பண்றீங்க. தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான ஒரு அந்த இடஒதுக்கீடு இவங்களுக்கு வேண்டாம், அவங்களுக்குள்ள இருக்க முன்னேறி இருக்காங்க அப்படிங்கிற பார்வையை தான் நீங்க கொண்டு போறீங்க. நீங்க அடிப்படையில நீங்க மனசாட்சியோட இங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொன்ன சமூகத்தில் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாமக வந்து போட்டிட்டு இன்னைக்கு வந்து போராட்டம் நடத்தி வந்து அவங்க வந்து இடஒதுக்கீடு கையில எடுத்திருக்காங்க. இன்னைக்கு பட்டேல் சமூகம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அங்க வந்து 146 சாதி ஏற்கனவே ஓபிசியில் இருக்கிறாங்க. அவங்க இப்ப எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க இன்னைக்கு வந்து நீங்க அடிப்படையில நீங்க வந்து உண்மையாவே மனசாட்சி கூட இங்க இருக்கிறவங்க பேசினா போதும். தாழ்த்தப்பட்ட சமூகம் சாதிகள் முன்னேறி இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க அளவு பாருங்க. எல்லா சமூகத்திலும் நீங்க சும்மா வந்து முன்னேறி இருக்காங்க சமூக நான் வந்து ஒரு அரசியல் கட்சி சாராம ஒரு நெறியாளனா கூட இல்லாம ஒரு தனிப்பட்ட பாண்டவன் நான் சொல்றேன். தாழ்த்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இன்றைய சூழ்நிலையும் தேவை, மாற்று கருத்தை இல்ல. நான் கேட்கிறது வேற கேள்வி. திருமாவளவனும் வன்னியரசும் ரவிக்குமாரும் அவர்கள் கல்வி பொருளாதார அடுத்த கட்டத்துக்கு சேர்ந்த பிறகு அவருடைய இடஒதுக்கீடுல ஒரு பொட்டு கூட பாலுக்கோ ராமதாசுக்கோ அன்புமணிக்கோ போக வேண்டியதில்லை. அவர்களுடைய சமூகத்திலே பின்தங்கி இருக்கக்கூடிய இன்னொருத்தருக்கு போகணுமா வேண்டாமாங்க மட்டும்தான். அதைத்தான் நாங்க கேட்கிறோம். அந்த கோரிக்கையை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். வந்து அவங்களுக்கு போய் சேரணும். அருந்ததியர்களுக்கான தனி இடஒதுக்கீடு நாங்க கேட்கும் பொழுது அவங்களுக்கு 3% சொல்லி சொல்றாங்க. நாங்க என்ன சொன்னோம், அவங்களுக்கு வந்து 6% கொடுக்கணும், 9% கூட கொடுக்கணும். முழுமையாக வந்து அவர்களுக்கு வந்து கீழ்நிலையில இருக்கவங்க மேல வரணும். அவங்களுக்கு முழுமையா கொடுத்த பிறகுதான் வந்து பல்லர்களுக்கும் பறையர்களுக்கும் கொடுக்கணும்னு சொன்னவர் எங்க தலைவர். ஆக இந்த அடிப்படையில தான் நாங்க சமூக நீதியை பேசுறோம் ஒழிய நீங்க வந்து முன்னேறி இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒட்டுமொத்தமா வந்து தலித்துகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா புரியும், உங்களுக்கு நல்லா புரியுது, உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் என்னெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தேன். நான் ஒட்டுமொத்த சமூகத்துக்கு வேண்டாம் என்று சொல்லலை, வேண்டும் என்று தனிப்பட்ட பதிவு செய்கிறேன். ஆனால் அதே சமூகத்தில் பொருளாதார ரீதியிலும் கல்வி ரீதியிலும் முன்னேறியவர்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு தேவையான கேள்விதான் கேட்க திரு ரவீந்திரன் பிரசாத். நீங்க சொன்ன இது வந்து ஓபிசி கொண்டு வரதுக்கு எம்ஜிஆர் ஒரு நல்ல திட்டத்தை நல்லெண்ணத்தோட ஏழை மக்களின் நல்ல அக்கறை கொண்டு வந்தாரு. பொருளாதார ரீதியில் அதாவது பொருளாதார அளவுகள் அல்ல, உச்சவரம். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு 31% தான் அன்னைக்கு இருந்தது. இந்த இடஒதுக்கீடின் பலன் பிற்படுத்தப்பட்ட பட்சத்தில் ஒரு தேவரோ, ஒரு நாடாரோ, ஒரு கவுண்டரோ, ஒரு வன்னியரோ அதில் ஏழைகளுக்கு சென்றடைய வேண்டும். பிரியாரிட்டி புவர் அந்த அவங்களால அதை நிரப்ப முடியாவிட்டால் அந்த சமுதாயத்தில் உள்ள வசதி படைத்தவர்களை அதை எடுத்துக்கொள்வதில் தப்பு இல்லை. அந்த பிரியாரிட்டி ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு தான் சொன்னார். ஏழை மக்களின் நல்ல அக்கறை கொண்டு. ஆனா அதை திசை திருப்பி பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டது. எம்ஜிஆர் பொருளாதார அளவுகளே கொண்டு வந்துட்டாரு, இடஒதுக்கீடு ஜாதி இடஒதுக்கீடு கிடைக்காதுன்னு பிரச்சனைப்பட்டது. வேறு சூழ்நிலைகளால் தோல்வி அடைஞ்சதுனால எம்ஜிஆர் என்ன பண்ணாரு, நல்லது கொண்டு வந்த அந்த நல்ல தலைவர் வந்து டக்குனு 19% கூட்டி 50% இடஒதுக்கீடு அந்த வருமான உச்சவரம்புங்கிறதையும் எடுத்துட்டாரு. அப்படி வந்ததுதான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு. ஏதோ பெரிய பூமி சமூக ரீதியில் இல்ல, ஒரு அரசியல் நிர்பந்தத்தில் ஒரு சூழ்நிலையில வந்தது. அது நியாயமானது அல்ல. 50%
பொது போட்டிக்கும் 50% இடஒதுக்கீடு தான் நியாயமான செய்து தமிழ்நாட்டில் என்ன நியாயங்களா நீங்க பொது போட்டி அந்த பொது போட்டியில் இருக்கிறவங்க 50% முன்னேறிய சமூகத்தில் 3% இருக்கிறவங்களே அந்த 50% எடுத்துக்கொண்டால் அது நியாயமா? என்ன நியாயம்? நீங்க எடுத்து பாருங்க. அப்படியே கேள்வி மாத்தி போடுவோம். 50% இடஒதுக்கீடு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்குல்ல, ஒவ்வொரு சமூகத்துக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்குல்ல. அப்ப இவர்கள பொது போட்டில யார் வரக்கூடாதுன்னு ஒத்துப்போமா? நம்ம அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? அதாவது பொது போட்டில தகுதி பெறக்கூடியவர்கள் இங்கிருந்து வந்துடுறாங்க, அவர் இடஒதுக்கீடு வர்றது இல்ல. நம்ம பலமுறை பார்த்தோம், நுழைவுத் தேர்வா இருக்கட்டும் அல்லது குரூப் 1 குரூப் 1 வாட்டர் எல்லாம் இருக்கட்டும், அதுல வந்து எல்லாமே இவர்கள் தகுதியோடு இருக்கக்கூடியவர்கள் இடஒதுக்கீடு வளையத்தை தாண்டி வருகிறார்கள். அப்ப பொதுப்பட்டியல் இருக்கிறவங்க என்னங்க, அவங்க ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கு பிளஸ் பொதுப்பட்டியல் வர்றாங்க, நம்ம ஏற்போமா? தகுதியை அவர் அடைகிறார். நீங்க மீண்டும் ஒன்னியரசு ஒரு கேள்வி கேட்டீங்க, அடிப்படையான கேள்வி. அதை பற்றி ஆய்வு செய்யாமல் போறோம். பொருளாதாரத்தில் மேலோங்கி விட்டால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமா என்ற செய்தியை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த ஆய்வு குழுவில் மிகப்பெரிய விவாதம் நடத்தப்பட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டு என்றுதான் சொன்னார்கள் ஒழிய எக்கனாமிக்கலி பேக்வர்டு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. இன்னைக்கு கூட பிற்பட்ட ஒரு கமிஷன் பிசிக்கான நேஷனல் கமிஷன்ல இன்னைக்கு கூட சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் SEBC வச்சிருக்காங்க. அந்த தேசிய பிற்பட்டோர் ஆணையம் இந்த உள்ள சேர்க்கிற அந்த உச்சநீதிமன்றத்தில் அந்த 3 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லுது. அதனுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இருந்தவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தலைமை நீதிபதி KG பாலகிருஷ்ணன். அவர் சொல்றாரு, வெறும் பட்டியல சேர்க்கிறதுக்கு நீக்கிறதுக்கு மட்டும் இல்லங்க, இதுக்கு ஒரு ஆய்வு, நீங்க சொன்ன அதே விஷயம் அறிவியல் பூர்வ ஆய்வு நடத்துங்க. இந்த சமூகம் பின்னடைஞ்சிருக்கா முன்னடைஞ்சிருக்கா, இந்த சமூகத்தை சேர்ந்து வந்திருக்காங்க பாருங்க. அதான் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. உச்சநீதிமன்ற பெஞ்ச் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நீங்கள் இந்த வாய்ப்பை ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்லும்போது அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்றைக்கு முன்னேறிய சமூகத்திற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நாம் நம் சமூகத்திலேயே முன்னேறியவர்களுக்கு எதிராக கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் போராடக்கூடிய காலம் என்பது வரும் என்பது அம்பேத்கர் பதிவு செஞ்சிருக்கார். என்ன சொல்லணும்னா, ஆமாம் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு வரப்பட வேண்டும் என்று அவர் சொல்லணும். அது பாமக சொல்லுது. பாமக இல்ல, இந்த வன்னியரசை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய பாமக பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு நாங்கள் ஆதரிக்கிறோம் சொல்லுங்க. இல்ல ஆதரிக்கல. முக்கியமான நான் சமூக ரீதியாக நீங்க சொல்றீங்கல்ல, சமூக ரீதியாக ஒரு தளத்தில் பொருளாதாரத்தை விட்டுருங்க. எப்படி முடியும்? இல்ல இல்ல சார், முன்னேற்றம் நீங்க சொல்றது கல்வி பொருளாதாரம் வைக்கிறீங்க, நீங்க வைக்கிற அளவுகள் நான் வைக்கிற அளவுகள் சொல்றேங்க. ஆண்டாண்டு காலத்திற்கு இந்த இடஒதுக்கீடு என்பதை தாங்கிக் கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டு வாழ வேண்டும் என்பது சமூக நீதி அல்ல. சமூக நீதியை அமுல்படுத்துவது என்பது வெறும் இடஒதுக்கீடு மட்டுமல்ல. இன்றைக்கு தவறான புரிதல், சமூக நீதி என்றால் இடஒதுக்கீடு. அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு பொருளாதாரம் கொண்டு வாங்க, ஒரே பிரிவில் முன்னேறி இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட எம்பிசில இருக்கிறார்கள். இவர்களை சமூக ரீதியாக ஆண்டுக்கு ஒரு முறை 1881 கணக்கெடுப்பு எடுத்தார்கள் வெள்ளைக்காரர்கள். மிக தெளிவான கணக்கு. இன்றைக்கு அந்த கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மீண்டும் சொல்றேன், நீ அறிவியல் பூர்வமா சொல்றது ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் நீங்க சொல்றீங்க. அறிவியல் பூர்வமா நீங்க சொல்லும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, அதை வெளியிடுங்க சொல்றாங்க. எடுத்திருக்காங்க, இந்த வெளியிடல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கும் போதே அந்த ஜாதியில முன்னேறல் யாரும் ஒரு கணக்கெடுப்புமா கண்டிப்பா எடுக்கலாம். அது அப்படி அந்த அப்படி அடிப்படை இடஒதுக்கீடு கொடுக்கலாமா? அப்படிதான் நான் என்ன சொல்றேன், இப்ப 20 பொருளாதார இடஒதுக்கீடு தான் தேவை இல்ல. தப்பு. மீண்டும் சமூக கல்வி இதுதான் முக்கியமானது. பொருளாதாரம் என்பது 3வது இடம், அதோட தொடர்பே கிடையாது. நான் மீண்டும் சொல்றேன், எந்த 20% இருக்கக்கூடிய அந்த சாதியினர் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதற்கான விவரம் இருந்தால் அவர்களை அந்த பட்டியலில் இருந்து வெளியேற்றணும். நாங்க சொல்றோம், அந்த பட்டியலில் அவர்கள் முன்னேறி இருக்காங்க வெளியேற்றணும். அதுதான் உண்மையான சமூக நீதியை அமுல்படுத்துவதற்கான வழிமுறை. இன்றைக்கு ஒரு சமூகம், ஒரு ஜாதி ரீதியாக ஒரு சமூகம் மிக பின்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் அவர்களை முன்னேற்றுவதற்கு தான் இந்த சமூக நீதி. ஆனால் அதை விட்டுட்டு நீங்க சொன்னது மாதிரி கலைஞர் அவர்கள் வந்தா உடனே எம்பிசில வந்து கலர்களை சேர்ப்பது, உடனே பிசில வந்து கவுண்டர்களை சேர்ப்பது, அது அல்ல. பிசில கலர்களை கவுண்டர்களை சேர்க்கிறீங்கன்னா அதற்கு சமமான அளவிற்கு அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும், அந்த பர்சன்டேஜ் உயர்த்தணும். ஆனால் பர்சன்டேஜ் அப்படியே இருந்துட்டு சாதிகளை கொண்டு உள்ள அரசியல் ரீதியானது. அதான் நான் சொல்றேன், சமூக ரீதியாக. திரு ராகவன் கேட்க விரும்புறேன். விஸ்வ இந்து பரிஷத்துடைய இணை பொதுச் செயலாளர் சுரேந்தர் ஜெயின் அவர் சொல்றார், ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது அப்படின்னு.
திரு பாலு அவர்கள் குற்றம் சாட்டினா இடஒதுக்கீடுக்கே எதிரானவர்கள் நீங்கள் வந்து சமூக நீதி பற்றி சொல்லாதீங்கன்னு சொன்னார். இந்த குற்றச்சாட்டு உண்மையோ என்ற எண்ணத்தை திரு ஜெயின் ஏற்படுத்துறார். அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத்துடைய அகில இந்திய இணை பொதுச் செயலாளர், ஒரு சாதாரணமான ஒரு ஆள். பாஜகவுடைய கர்நாடக எம்பி சொல்றார் திஸ் இஸ் த ரைட் டைம் டு அபாலிஷ் சொல்றார். அப்ப பாஜக இருக்கக்கூடிய குரல்கள் பட்டேல் மூலமாக வெளிவருகிறது சந்தேகம். பாருங்க, நீங்க சொல்ற விஸ்வ இந்து பரிஷத்துக்கு விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய தலைவரை நீங்க கூப்பிட்டு கேளுங்க. உங்க பரிவார் அவர் அர்ஜுன் சம்பத் தான் சேர்க்க மாட்டீங்க, அவரும் சேர்க்க மாட்டீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இதே மண்டல் கமிஷன்ல இருந்து ஆரம்பிச்சு 2005 அமெண்ட்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. நாங்கள் பாராளுமன்றத்தில் ஏகமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்ற பொழுது பிஜேபி அதுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிறோம். நாம சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னு சொன்னா, இந்த கிரீமி லேயர்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறது, இல்ல கம்யூனிஸ்ட் கூட சொல்றாங்க, இந்த விஷயத்தையும் கூட கருத்தில் கொள்ள வேண்டும். நான் என்ன கேட்கிறேன், தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வரணும். நீங்க சரியா கேட்டீங்க அவர்கிட்ட, அவர் அதுக்கு ஆன்சரே சொல்லல. உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலம், 67 ஆண்டுகள், இதுக்கு முன்னாடி கூட பிரிட்டிஷ் பீரியட்ல கூட ரிசர்வேஷன் இருந்திருக்கு. ஆனா இப்ப வச்சுப்போம், சுதந்திரத்துக்கு பிறகே வச்சுப்போம். கொடுக்கப்பட்டும் கூட அந்த சமுதாயம் மேலே வரணும். நான் இப்ப கூட சொல்றேன், அங்க எங்க இருக்குன்னா they are being exploited by their own men. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை முன்னேற்றுவதற்காக சொல்லுகின்ற ஒரு இயக்கங்கள்லாம் இருக்காங்க சொல்லுங்க. அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணம் நான் குற்றம் சாட்டுறேன். இன்னைக்கு சொல்றார் திரு வன்னியரசு சொல்றார், நாங்கள் இதற்காகவே இருக்கோம். ஆம்பூர்ல நடந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட பெண்ணோ, அது நீங்க ஒண்ணுமே வரலையே, வாயை திறக்கல, எங்க போச்சு? இருங்க, அந்த கலவரத்துக்கு அங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயம் அங்க நீங்க என்ன பண்ணீங்க? பெண் வந்து நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றம் ஆஜரானாங்க, அவங்க எங்க அதற்காக பேச்சு கூட பேசல, அன்றைக்கு அமைதியா இருந்துட்டாங்க. அதனால இவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்காக இருப்பதாக சொன்னாலும் இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி எல்லா சமுதாயத்துக்கும் எல்லா மதத்துக்குமான ஒரு கட்சி தான். யார் கொல்லப்பட்டாலும் தவறுங்க, முஸ்லிம் நீங்க எங்களை பிராண்ட் பண்றீங்க, ஆனா அவங்க கிளைம் பண்றாங்க நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கான தலைவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் மேலிருந்து வர வேண்டும், அதற்கு துணை நிற்க வேண்டும் அத்தனை பேரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரிக்கு வந்து பின்னணி, அரசியல் பின்னணி இருக்கிறதா என்பது ஆராயல. ஏற்கனவே சொன்ன போல திரு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார், திரு வன்னியர் திரு பாலு குறிப்பிட்டாரு, உச்சநீதிமன்ற தலைமை நீதி குறிப்பிட்டாரு, பொருளாதார இடஒதுக்கீடு மாற்றி அமைக்கல அப்படின்னா அவர்களுடைய ரிவர்ஸ் எஃபெக்ட் கொண்டு சேர்த்து சொல்லி உச்சநீதிமன்ற தலைமை நீதி எச்சரிக்கிறார். உங்களுக்கு உடன்பாடு இருக்கிறதா இல்ல? இல்ல, அது ஏற்கனவே அந்த டைம் அந்த சொல்லும் போது கடுமையா எதிர்ப்பு அப்ப கிளம்பியது. இது விவாதிக்கப்பட வேண்டியது அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து என்னன்னா இது வந்து தலைமை நீதிபதி ஒரு தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்றத அந்த அளவுகோல நீங்க பார்க்க முடியாது. அது அந்த நீதிபதி ஒரு அரசு இதுல இருந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணுமே ஒழிய நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க மத்திய அரசு பட்டியல சேர்த்திருக்கீங்க. அது ஒரு அரசு, நீங்க வந்து போலீஸ்னா ஒரு தனிப்பட்ட முறையில் போலீஸ் சொல்ல முடியாது. அது ஒரு கேந்திரம். நீங்க வந்து அந்த துறையில இருந்து பேசுறாங்க. அவர் வந்து என்னன்னா ஆனா ஒரு வரைக்கும் அவர் எவ்வளவு போராடிட்டு இருக்காரு, மனித உரிமைகளுக்காக குரல் கொடுத்துட்டு இருக்காரு. நீங்க தொடர்ச்சியா வந்து திரும்ப என்னன்னா சாதி ரீதியான இடஒதுக்கீடு மறுக்கப்பட்டு அது கூடாது, பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டு வரணும் அப்படிங்கறதுல வந்து நீங்க வந்து அதை சொல்ல முயற்சி முன்னேறியவர்கள் நம்ம சொல்றோம் இல்லையா? முன்னேறி சொல்லும் போது நம்ம சமூகத்தை விட்டு கொடுங்க, நம்ம சமூகத்துக்கே தான் விட்டு கொடுங்கன்றேன். இதுல பொதுப்பட்டியல சேர்க்க சொல்லல. இன்னும் சொல்ல போனா இதுல வந்து ஒரு நீதிபதி வந்து தள்ளீர் பண்டாரிக்கிற ஒரு நீதிபதி பொதுப்பட்டியல சேருகின்றார். அதோட சொல்ல இடஒதுக்கீடுல எல்லா பயனையும் அந்தந்த சமூகமே அனுபவிக்கட்டும். அந்த சமூகத்தில் கூடிய பணக்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்க அந்த பணிகளை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். நாங்க ஒன்னும் ஒரு இடத்துல நாங்க சுரண்டலோ ஒரு இடத்துல நாங்க தவிர்க்கவில்லை. நீங்க அதுதான் திரும்ப சொல்றீங்க. நம்ம நண்பர் ஒரே ஒரு உதாரணம் என்னன்னா, இந்த சேசமுத்திரத்தில் நடந்த கலவரம் தொடர்பா பேசும்பொழுது அது ஒரு வரி மட்டும் சொல்லிடுறேன். அங்க தேர் வந்து எரிக்கப்பட்டது, தேர். ஆனா இவர் என்ன சொல்றாரு, முழுமையா வந்து இருக்கு, முழுமையாக சமூக நீதிக்கு எதிராக வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கவங்க யாரு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க ஒட்டுமொத்தமா நீங்க இல்ல ஒரு செக்டர் சொல்லுங்க. ஒரு செக்டர்ல உண்மையாவே வந்து நீங்க வந்து பாதிக்கப்பட்டு சமூக ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்போம் யாரு
உண்மையாவே முன்னேறிப்பங்க மனசை தொட்டு இந்த சமூகத்தில் வந்து மிகவும் ஒடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்கள் வந்து முழுமையான இடஒதுக்கீடு பெறும் வரை நாங்களோட இடஒதுக்கீடு தேவையில்லை என்று சொல்ல முடியுமா? நான் நண்பர் பாலு உட்பட சொல்கிறேன். நீண்டு கொண்டே போகக்கூடிய விவாதம் மாற்று கருத்து இல்லை. அரசியல் என்பது இருக்கும் வரை ஜாதி என்பது உயிர்ப்போடு வைத்திருக்கப்படும். மாற்று கருத்து இல்லை. அரசியல் என்று ஒன்று இருக்கும் வரை ஜாதி உயிர்ப்போடு இருக்கும். ஜாதி என்று ஒன்று இருக்கும் வரை இடஒதுக்கீடு நிச்சயம் இருந்தே தீரும். இப்போதைக்குள் நமது ஏற்கனவே இடைவெளிக்கு முன்னால் எழுப்பிய கேள்வி இடஒதுக்கீடு ரத்தானால் என்ன ஆகும்? அந்த கேள்விக்கே வாய்ப்பில்லை. இடஒதுக்கீடு என்பது ஜாதி இருக்கிற இருந்தே தீரும். மாற்று கருத்து இல்லை. ஆனால் சரியான நபர்களுக்கு சரியான விஷயங்கள் சென்று சேர வேண்டும் என்ற இயக்கம் ஒவ்வொரு நாள் இருந்து கொண்டே இருக்கிறது. சரியான நபர்கள் யார் என்பதை தேர்ந்தெடுப்பில் தான் குழப்பம் நீடிக்கிறது. பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கைதுவிக்க விட என்ற மாற்று கருத்தில்லை. அவர்கள் மட்டும்தான் கைதுவிக்கப்பட வேண்டியது. அவர்களுக்கான அளவுகள் என்ன? ஜாதியா, பொருளாதாரமா, கல்வியா? தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதம். இந்த பட்டேலுடைய சமூகத்துடைய போராட்டம் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த மத்திய அரசு ஏதேனும் கொள்கை மாற்றத்தை கொண்டு வருகிறார் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் 4 பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. இளங்கோவனும் தொடரும் சர்ச்சையும் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் திரு இளங்கோவன் அவர்கள் ஏற்கனவே மதுவிலக்குக்கு ஆதரவான உண்ணாவிரத போராட்டத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசி பெரும் சிக்கலுக்கு ஆளானார். தமிழகம் முழுக்க கடுமையான ஆர்ப்பாட்டங்கள் அவருக்கு எதிராக நடந்தன. அதற்கடுத்து ஏற்கனவே 1 வருடங்களுக்கு முன்னால் சத்தியமூர்த்தி பவனுடைய காமராஜர் அரங்கத்துறை ஊழியராக இருந்த ஒருத்தர் வந்து தாக்கப்பட்டார், ஒரு பெண் ஊழியர் தாக்கப்பட்டார் என்ற வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி பிணையில் விடுதலையான அவர் மதுரையில் தல்லாகுளம் காவல் நிலையத்தில் கையெழுத்து செல்லும் போது இத்தனை நாட்கள் கழித்து அதிமுக தொண்டர்கள் அவர் தங்கியிருந்த இடத்திலும் அவர் காவல் நிலையத்துக்கு கையெழுத்து சென்ற போது கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தார்கள். கல்வீச்சு நடந்தது, செருப்பு வீச்சு நடந்தது, கடுமையான விஷயங்கள் இருந்தன. இளங்கோவன் டெல்லியில் இத்தனை பிரச்சனைக்கு பிறகு 2 நாளுக்கு முன்னால் பேசும்போதும் கூட மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையிலே விமர்சிக்கக்கூடிய வகையிலே தான் ஒரு பேச்சை தொடர்ந்து கொண்டிருந்தார். நாங்கள் சந்திக்க தயார் என்றால் சொன்னால் அதற்கு முன்னால் வந்து முதலமைச்சர் அவருடைய தோழி சசிகலாவும் கடுமையான விமர்சனம் செய்தார். இது போன்ற பிரச்சனைகளில் இளங்கோவன் தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். இளங்கோவன் பிரச்சனைகளை தூண்டி விடுகிறாரா அல்லது அதிமுக பிரச்சனையை முடிக்கக்கூடாது என்று விரும்புகிறதா? இதுதான் ஒரு பிரதானமான கேள்வி இருந்து மதுரையில் இன்று ஒரு பதட்டமான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த பிரச்சனை நீண்டு கொண்டே போவதற்கான காரணம் என்ன? அதிமுகவா காங்கிரஸா? இதை பற்றி தான் இன்றைய ஆயுத நீட்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் நம்முடைய அதிமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் மாநில முஸ்லிம் லீக்குடைய தலைவர் திரு ஷேக் தாவூத் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுச்சாமி நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திருச்சி வேலுச்சாமி வர்றதுக்கு முன்னாடி திரு ஷேக் தாவூத்தை கேட்க விரும்புகிறேன். இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர தமிழக முதலமைச்சர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சொல்லியிருந்தார். அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்திருந்தார். இது மாதிரி போராட்டங்கள் போதும், உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டேன். அதன் பிறகும் இந்த போராட்டங்கள் நீடிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகும் நீங்க சொன்ன மாதிரி அதோட அவர் வாயடக்கம் இல்லாம இருக்காரு. தொடர்ந்து அவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் நான் இதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியதில்லை அது இதுன்னு சொல்லிட்டு மேலும் மேலும் அவர் வாயடக்கம் இல்லாம பேசுறாரே தவிர, அதே மாதிரி அவர் மேல அந்த கேஸ் போட்டதுக்கு அதிமுகவுடைய தலைவி ஜெயலலிதா, முதலமைச்சர் ஜெயலலிதா காரணம், தங்கபாலு காரணம், அதுக்கப்புறம் பிஜேபியில் இருக்கவங்களும் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நான் எதிர்கொள்வேன். இந்த மாதிரிலாம் பேசினா உடனே கல்லு விட்டுற வேண்டியதானா? இல்ல, அப்படி நான் கல்லு விடுறதுக்காக சொல்றேன். அவர் நாவடக்கம் இல்லாம தொடர்ந்து அவர் அரசியல் ரீதியான விமர்சனங்களை செய்கிறார். அவர் செய்யறதுல ஏதாவது ஒரு ரசக்குறைவாக தரக்குறைவா ஏதாவது இருந்தால் அவதூறு வழக்கில் இருக்கவே இருக்கின்றன. அது பாய்ந்திருக்கிறது, இந்த வழக்கு பாய்ந்திருக்கிறது. ஆளுங்கட்சியாக நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு சட்டம் உங்க கையில் இருக்குது, முழுமையா இருக்குது. அப்புறம் என்ன கவலை? இல்ல இது கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஏன் தொடர்ந்து நாவடக்கம் இல்லாம இதே மாதிரி அதாவது சொல்றது தாந்தோண்டித்தனமா தங்கபாலை பத்தி அவரே குற்றம் சொல்லிருக்காரு. எங்க கட்சியில இருக்கிற ஒருத்தர் இதை தூண்டி விட்டு செஞ்சிருக்காரு அப்படின்னு. அப்ப இவர் தொடர்ச்சியாக ஒரு ஆட்சியாளர்களை பத்தி, ஒரு ஆட்சியில இருக்கவங்களை பத்தி, மேல்நிலையில இல்லவங்களை பத்தி என்ன பேசணும், ஏது பேசணும் இதுவரைக்கும் இல்லாத அளவு நீங்க எண்ணி பாருங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்தில் காவல்துறையும் ஆளுங்கட்சியும் இருக்கிறது. நீங்க எங்க அவருடைய வாகனத்தின் மீது கல் வீசப்படுறத கண்ணால பாக்குறோம், அவருடைய வாகனத்தின் மீது செருப்பு வீசப்படுறத கண்கூட பாக்குறோம். அப்புறம் இதுக்கு பேர் பாதுகாப்பு. அவர்கள் அடிப்படையில் அவர் நல்லா தானே இருக்காருன்னு சொல்லி இது என்னன்னு கேட்டா உணர்ச்சியினுடைய கொந்தளிப்பு வெளிப்பாடுங்க. இது மக்களுடைய உணர்ச்சி. அதாவது தமிழக முதல்வர் தலைமை பண்போடு அதை ஏத்திருக்கிறாங்க, அதை சொல்லிட்டாங்க, எல்லாமே பண்ணியாச்சு, எல்லா பக்கத்திலையும் அது நிறுத்தி ஆயிடுச்சு, நிறுந்து போச்சு. அதையும் மீறி ஒரு சில தொண்டர்கள் அவர் மேல உள்ள விதமான பற்று, அவரை மனசுல வச்சு கடவுளுக்கு நிகராக பூஜிக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய இருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், பெங்களூர்ல இருந்த சமயத்துல 200 பேருக்கு மேல தன்னுடைய இன்னுயிரை உணர்ச்சி வசப்பட்டு இவர் பேசுவது தவறு என்றால்
உணர்ச்சி வசப்பட்டு அவர்கள் கல்வி செய்வது தவறு இல்லையா? இல்ல அது அதெல்லாமே தடுக்கத்தானே செய்யறாங்க. காவல்துறை 2 பேருக்கும் பொதுவாக இல்ல. அவர் தெளிவா இன்னைக்கு பேட்டி கொடுத்தாரு மதுரையில. எனக்கு வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மேல தாமதப்படுத்திட்டே இருந்தாங்க. இருங்க வரேன்னு சொன்னாங்க. கமிஷனர் போய் எங்க கட்டுப்படுத்துறாரு. காவல்துறை அதிகாரிகள் போயிருக்காங்க. மக்கள்கிட்ட போய் பேசி பார்க்கற அடங்கே மாட்டாங்க. அப்படின்னா ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக அரசுடைய உத்தரவை, தன்னுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் உத்தரவை நிறைவேற்றல. இது வந்து அவர்களுக்கு அது சுயமான வந்ததா இல்லாட்டி தூண்டி விட்டு வந்தாங்க? அந்த மாதிரி தான் நீங்க பேசக்கூடாது. அதாவது வந்து மக்களுக்கு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பு இருக்கு, அது அடங்கும். ஏன்னு கேட்டா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வேண்டுகோள் வச்சிருக்காங்க. அந்த வேண்டுகோளை எல்லாரும் ஏத்திருக்கிறாங்க. ஏற்காம இல்ல, ஏத்ததுனாலதான் உங்களுக்கு அந்த என்ன சொல்றது அவர் சம்பந்தமான முடிஞ்சது. இல்ல அந்த எதிர்ப்புகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. நீங்க முதல்ல இருந்த எதிர்ப்புகள் இப்ப இல்ல. தமிழகம் முழுக்க இருந்தது. அது வந்து உடனடியாக முதலமைச்சர் சொன்ன உடனே மறுநாள் நிறுத்தப்பட்டது. மாற்றுகிறது. இன்றைக்கு மதுரையில காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுறதுக்காக போகும்போது அவர் தங்கும் இடத்துல ஆர்ப்பாட்டம் பிரச்சனை. அவர் நேரா பார்க்கும்போது ஒரு உணர்ச்சியை தொண்டர்களுக்கு ஏற்படுத்தானே செய்யும். இது என்ன சொல்றது, டக்குனு மறக்க முடியாதுல்ல. அவர் பேசின பேச்சுக்களை அவங்க என்னதான் வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வேண்டுகோள் விடுத்தாலும் அவன் மனோநிலையில வந்து ஒரு கொந்தளிப்பு இருக்கத்தான் செய்யும். அதை அடங்குறது கொஞ்சம் டைம் எடுக்கும். உணர்ச்சி வசப்பட்டு ஆளாளுக்கு கையில வந்து சட்டத்தை எடுப்பாங்க அப்படின்னு சட்டத்தை எடுக்கிறதுக்காக அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அங்க உள்ள பொதுமக்களுக்கு பதட்டமாகுது. அங்க காவல்துறை முன்னாடி கல் வீசுறாங்க, செருப்பு வீசுறாங்க, வாகனங்கள் வந்து போக முடியாம போகுது. அந்த இடத்துல முழுக்க வந்து டிராபிக் போலீஸ் பிளாக் பண்ணுது. அப்ப இது பதட்டத்தை ஏற்படுத்தலையா? அது தடுக்கப்படுதுங்க, தடுக்கப்படுது எல்லாம். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இது மக்கள் கொந்தளிப்பு. அதை வந்து என்ன செய்ய முடியும்? எந்த அளவுக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து தலைமை பண்போடு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அவங்க அதுக்கு வேண்டுகோள் விடுத்தாங்க. அந்த வேண்டுகோளை மக்கள் எல்லாம் ஏத்திருக்காங்க, குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் அங்கொன்று இங்கொன்றும் சில இது இருக்கத்தான் செய்யும். அது வந்து சரியாகும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் திருச்சி வெளிச்சாமி கேட்க விரும்புறேன். இந்த பிரச்சனை வந்து தொண்டர்கள் கொந்தளிப்பால் ஏற்படக்கூடிய விஷயம். உணர்ச்சியப்படக்கூடிய தொண்டர்கள் தங்களுடைய தலைவரை இழிவுபடுத்தி பேசுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்ற ஒரு பார்வை இருக்குது. ஆனால் திரு இளங்கோவன் அவர்கள் சட்ட ரீதியாக நான் வந்து முதலமைச்சரையும் சந்திப்பேன், முதலமைச்சருடைய தொடர்ந்த வழக்கையும் சந்திப்பேன் சொல்லக்கூடியவர் மேலும் மேலும் மாறி மாறி இதே போன்ற விமர்சன கருத்துக்களை பேசிக்கொண்டே போவது ஒரு மாநில தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அழகா? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி முதல்ல வைக்க வேண்டியது யார்? எதிர்விளைவா தானே அதிமுக போராட்டங்கள் இருக்கு. அந்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய இளங்கோவனுக்கு முதல் பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? நான் 2 செய்திகளை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, போராட்டங்கள் என்பது வேறு, அரசு எந்திரம் எப்படி செயல்படுகிறது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு காலையில் என்ன நடந்தது என்று நான் தெரிந்து பேசுகிறேன். தெரிந்ததை போல நான் பேசவில்லை. காலையில் 9:45 மணிக்கெல்லாம் நாங்கள் தயாராக அங்கே காவல் நிலையத்துக்கு போவதற்கு ரெடியாக இருக்கிறோம். ஆனால் காவல்துறையினர்கள் கொஞ்சம் பொறுங்கள் என்று 11 மணி வரையிலும் எங்களை அனுமதிக்கவில்லை. அதற்கு பின்னால் நாங்கள் வந்தே தீர்வோம், நீதிமன்றத்துடைய ஆணையை நிறைவேற்ற நாங்கள் கையெழுத்திட போகிறோம் என்று சொல்லுகிற போது நீங்க சொல்ற காவல்துறை வந்து அங்க காவல் நிலையத்தில் அதிமுக தொண்டர்கள் குவிந்திருப்பதனால அங்க பதட்டம் அடங்கட்டும் என்று காவல்துறை உங்களை மட்டுப்படுத்தியிருக்கிறது. காவல்துறை பொறுப்போடு செயல்பட்டு இருக்கிறதுக்கு நீங்க சொன்ன வார்த்தை உதாரணம் இல்லையா? அங்க அதிமுக தொண்டர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க, அந்த பதட்டம் கொஞ்சம் தனியிட்டும், அதன் பிறகு வாங்க சொல்லி சரியான விஷயம் தானே. ஒருவேளை காவல்துறை அறிவுரையை கேட்டு நீங்கள் மாலை 4 மணிக்கோ 5 மணிக்கு போயிருந்தால் அவர் ஒட்டுமொத்த கலைஞர் சென்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் வருவேன் என்று அடம்பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் சொல்வதை முழுதாக கேட்டால் மட்டும்தான் இதற்கு விளக்கம் கிடைக்கும். நான் என்ன கேட்கிறேன், ஒரு 25 பேர் கலவரம் செய்கிற போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு கூட ஆற்றல் இல்லாத போலீஸ் இங்கே இருக்கிறது. ஏன் அதை செய்யவில்லை? நாங்கள் நேரடியாக போனோம், காரிலே போனால் தாக்குவார் என்று சொன்னார்களே, நடந்து ஊர்வலமாக போனோம். உள்ளே போய் அவர் அது பாட்டு ஏதாவது கட்டிட்டு அவர் கத்துகிற போது நான் ஒன்னும் குறுக்கேட்டு இல்லையே. இல்ல திருவேலுசாமி, குறுக்கிடுறார். இல்ல திருவேலுசாமி, இல்ல திருவேலுசாமி, நடந்து போன பாத்தி என்னுடைய நீலாப்ப காட்டுறதுக்கான இடம் இல்லையே, இங்க வீரத்தை காட்டுறது, இது வந்து விவேகத்தை காட்டுறது. ஒரு செய்தியை நீங்கள் கேட்க வேண்டும்.
காவல் நிலையத்துக்கு உள்ளே போனோம். உள்ளே போகிற போது அங்கே போயிருக்கிறவர்கள் ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், மத்திய அமைச்சர். அவர் வருகிற போது அமர்ந்து விடக்கூடாது என்று காவல் நிலையத்துக்குள்ளே ஒரு நாற்காலி கூட இல்லாமல் வெளியே தூக்கி போட்டது என்ன நாகரிகமா? இதே தமிழகத்துடைய முதலமைச்சர் கர்நாடகத்திலே நீதிமன்றத்துக்கு போகிற போது சட்டத்திற்கு புறம்பாக, விதிகளுக்கு புறம்பாக கூட நீதிமன்றத்திலே அவரை அமர்வதற்கு நாற்காலி தந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள். அந்த நாகரிகம் ஏன் இல்லை? நீதிமன்றத்தில் நாற்காலி தர்றதுக்கும் காவல்துறையில காவல் நிலையத்தில் நாற்காலி உங்களுக்கு என்ன சம்பந்தம் புரியல? நீங்க சொன்னதை கேட்டுதான் குண்டா நாற்காலி தராரா? நீங்க சொன்னதை கேட்டுதான் குண்டா நாற்காலி தராரா? ஏன் கொடுக்கல உட்கார்றதுக்கு? இல்ல நீங்க சொன்ன அங்க அந்த காவல் நிலையத்துக்கு உள்ள என்ன நடந்தது என்பதை அந்த காவல் நிலைய நிலை அதிகாரி தான் சொல்லணும். நான் கேட்கறது, நீதிமன்றம் இன்றைக்கு உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருப்பது போல 11 கார்ல ஒரு பவனி போல போக வேண்டிய அவசியம் என்ன? ஒன்று. இரண்டாவது, நீங்க சொல்றீங்க நாங்க என்ன பரவாயில்ல நடந்தே போன சொல்லிட்டு, இது வீராப்பா காட்ட வேண்டிய இடமா? ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நினைஞ்சா நீங்க காவல்துறைக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு 4 மணி 5 மணிக்கு போயிருந்தீங்க. அந்த இடத்தில் இருந்தவன் என்ன நடந்தது நான் சொல்றதை கேட்டாதான் தெரியும். அங்க காவல் நிலையத்திற்கு 500 மீட்டர் இருக்கிற போது இங்க இருக்கிற டிசி என்னிடத்திலே தான் காரை மறித்து சொன்னார், நீங்கள் திரும்பி போங்கள் என்றார். நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி நாங்கள் கையெழுத்து விடுகிற போது எங்களுக்கு பாதுகாப்பு தருவது அதுதான் உங்கள் வேலையை தவிர வர வேண்டாம் என்று சொல்வதல்ல. நாங்கள் வருகிறோம் என்று போனோம். போன இடத்திலும் காவல் நிலையத்தில் இருக்கிறவர்கள் எங்களுக்கு ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், ஒரு கட்சியினுடைய தலைவர், அவருக்கு தர வேண்டிய குறைந்தபட்ச மரியாதை கூட அவர்கள் தராது என்பது கோயில் யானைகளுக்கு தருகிற மரியாதை கூட மனிதர்களுக்கு தரவில்லை என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்ல நீங்க சொல்லிட்டே போலாம். நான் என்ன கேட்கிறேன், காவல் நிலையத்தில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, பொறுமையா இருக்க. உங்களுக்கு இன்றைய ஒரு நாளைக்கு ஒரு முறை கைது பண்ண சொல்லிருக்காங்க தவிர 7 மணிக்கு பொறுமையா இரு. அது சட்டத்துக்கு புறம்பானது. 10 மணிக்கு கையெழுத்து போட வேண்டும் என்பது உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு. உங்களுக்கு கையெழுத்து போடுறது சொன்னாங்க அப்படின்னு 11 மணிக்கு போய் கையெழுத்து போட்டீங்களா? அப்ப சட்டவிரோதமா சட்டத்தை மீறிட்டீங்களா? காவல் நிலையம் அங்க இருக்கக்கூடியவர்கள் நிலைமையை கையாளுவதற்காக இல்ல, அங்க ஒரு நிலைமையை பதட்டமான நிலையை கையாளுவதற்காக காவல்துறை சொல்றாங்க பாதுகாப்பு தருவதற்கு பதிலாக எங்களுக்கு எதிராக வரவிடாமல் தடுத்ததையே ஒட்டுமொத்த ஊடகங்களை நீங்க ஒருவேளை திரு இளங்கோவன் முடங்கிவிட்டார், பயந்து விட்டார், அந்த செய்தி வரவா? இல்ல ஒருவேளை ஒட்டுமொத்த ஊடகங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை இன்று காவல் நிலையத்தில் போய் கையெழுத்து போட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட அதற்கு ஒரு பதட்டமான காரணம் நிலைமைதான் காரணங்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். நீங்க கூட நீதிமன்றத்தில் தெரிவிக்க முடியும். மாறாக நீங்க கேட்கிறீங்க ஒரு கேள்வி, முன்னாள் அமைச்சர் ஒருத்தர், முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர், அவங்க எல்லாம் காவல் நிலையத்தில் போய் சேர்லாம் தூக்கி போட்டாங்கன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு என்ன விளங்கி நியாயமான கேள்வி இருப்பீங்க. என்னுடைய கேள்வி, காவல் நிலையத்தில் போய் ஆஜரானு சொன்னது திரு இளங்கோவனுக்கு, திருச்சி வேலுச்சாமிக்கு அங்க என்ன வேலை? 11 கார்களுக்கு அங்க என்ன வேலை? அப்ப நீங்க உங்களுடைய தொடர்புலத்தை காட்டுறீங்க, தொடர்புலத்தை காட்டுது. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் கர்நாடகாவில் கோர்த்த முதலமைச்சர் போகிற போது, முன்னாள் முதலமைச்சராக போகிற போது அத்தனை மந்திரி அங்க போயிட்டாங்களே, அப்ப இவருக்கு நாகரிகம் இல்லையா? அவ்வளவுதான். அப்ப நீங்க உங்களுடைய தொடர்புலத்தை காட்டுறீங்க, அதிமுக அவருடைய தொடர்புலத்தை காட்டுறீங்க. இப்படிதான் பார்க்க போறோமா? இந்த அரசாங்கத்துடைய புத்தி தெரிந்ததால் நாங்களும் போனோம். இல்ல நான் இதை ஒன்னும் பதிவு பண்ண இதுவரைக்கும் ஒரு மாநிலத்துடைய கட்சி தலைவர் கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போடுறது இவர் ஒருத்தரா தாங்க இருக்கு. வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு யாரும் எந்த கட்சிக்கும் தலைவராக இருக்கிறவங்கள கண்டிஷன் பெயில்ல கையெழுத்து போட போறது இவர் ஒருத்தரா தான் இருக்கு. இல்ல அவர் அவர் பண்றாரு பண்ணலாத நீதிமன்ற உத்தரவு, அந்த அளவுக்கு நீதிமன்ற உத்தரவு கண்ணிய குறைவா இவர் நடக்க வேண்டிய காரணம் என்னங்க? உங்களுக்கு தெரிஞ்சுங்க, இன்னைக்கு ஜாமீன்ல போய் கையெழுத்து போட போனது அவதூறு வழக்குக்காக அல்ல. அது முதல்ல ஞாபகம் வச்சுங்க. அது வேற ஒரு வழக்காக, எந்த வழக்கு இருந்தாலும் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவர் நம்ம எல்லாரும் மேலே வழக்கு எல்லாம் நம்ம பார்த்துட்டோம், எல்லாருமே நம்ம வழக்கு எல்லாம் பார்த்துட்டோம். அது வேற விஷயம். அது பிரச்சனை இல்ல. அவர் ஏற்கனவே சொன்ன போல காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை இருக்கிறது, நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய கடமை இருக்கிறது. அவர்கள் உட்கார்ந்துட்டு நீங்க போகாதீங்க இல்ல வெளியே தடுத்து இருக்கிற நிலைமையை பார்த்து உங்களுக்கு தகுதியான டைம் பார்த்து அவங்க எந்த நேரத்தில் சொல்றாங்களோ அந்த நேரத்தில் நீங்க போக வேண்டியதான. காவல்துறையும் நீதிமன்றமும் ஒருங்கிணைந்து தானே செயல்படுது. கையெழுத்து போட வேண்டியது காவல்துறையில் தானே கையெழுத்து போடணும். இல்ல நீதிமன்றம் ஒருவேளை ஏன் 10 மணிக்கு கையெழுத்து போடலன்னு
கேட்டா அந்த டிசிஓ கமிஷனர் பதில் சொல்லுவாங்க. பண்ணுவாங்கல்ல, அந்த அங்க சிச்சுவேஷன் சொல்லுவாங்கல்ல, எல்லாருக்கும் அது தெரியும்ல, யாருக்கும் தெரியாம இல்லையே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப எல்லாருமே அதை பதிவு பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தது, அதனால நாங்க இது மாதிரி ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் ஏற்பட்ட வேணாம் அப்படிங்கிறதுக்காக நேரம் தாழ்த்தி அவருக்கு டைம் ஒதுக்கி பாதுகாப்பாக அழைத்து போய் கையெழுத்து போட வச்சு சொல்லுவாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? அதை பதிவு பண்ணாம எப்படி இருப்பாங்க? சூழ்நிலை உருவாகல. நீங்க தானே கொஞ்சம் முன்னால சொன்னீங்க அவர்கள் உணர்ச்சிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நீதிமன்றமே கேட்டிருக்கு, நீங்க வந்து இவ்வளவு 11 வாகனங்கள்ல ஊர்வலமா போக வேண்டிய அவசியம் என்ன? நீதிமன்றம் இன்னைக்கு கேள்வி இருக்கு. ஷேக் தாவூதோ பாண்டேவோ நீதிமன்றம் கேள்வி இருக்கிறது. போலீசார் பாதுகாப்பு தரல, கலவரம் பண்றாங்க, அவரை தனியா போய் அடிவாங்க சொல்லணுமா? நான் ஒரு கூட்டமா கிளம்புறேன், நீ ஒரு கூட்டமா கிளம்புனா பதட்டம் வரத்தானே செய்யும். நம்ம வந்து காவல்துறையோட கருத்து உடன்பட்டு கூட்டமாக போயிருந்தால் 11 வண்டியா போவோம், 11,000 வண்டியில போயிருப்போம். முடியாம இல்ல. நீங்க இது வந்து விதண்டாவாத பேச்சுங்க, இது விதண்டாவாத பேச்சு. நேரம் இல்ல, நம்ம நிகழ்ச்சி முடிக்க வேண்டியது. தர்மபுரம் பிச்சை கேட்கிற பேச்சு இல்ல. இல்ல 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 விதண்டாவாதமான பேச்சு. அதாவது வந்து விதண்டாவாதமான பேச்சு, அதாவது அரசியல் நாகரிகமான பேச்சு. நிச்சயமா ஒரு விஷயம் தெரியும், நீங்கள் வந்து 11,000 வண்டியில நீங்க வர முடியுமானால் 11,001 வண்டியிலாவது அதிமுக வர முடியும். ஒப்பீட்டளவில் நிச்சயமாக வாக்காளர் அளவில் காங்கிரஸை விட அதிமுக பெரிய கட்சி. ஆனால் இங்கு ஆள் பலமோ அதிகார பலமோ அடியாள் பலமோ மேற்றல்ல, அது ஒரு விஷயம் அல்ல. இங்கு நான் கடைபிடிக்க வேண்டியது நாகரிகம், குறிப்பாக அரசியல் நாகரிகம். இரண்டு தரப்புக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. மாற்று கருத்துல தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் ஒரு கருத்தை சொன்ன பிறகு அதிமுக தொண்டர்கள் இப்படி வெகுண்டெழ வேண்டிய அவசியம் இல்லை. எங்களை சீண்டி பார்க்க வேண்டாம், இது எங்களுடைய சுயமரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம் என்று காங்கிரசும் அதை தூண்டிவிட வேண்டியதில்லை. இரண்டு கட்சியிலுமே நிச்சயம் பொறுப்போடு செயல்படும். ஆனால் இரண்டு கட்சிகளுக்கும் ஒட்டுமொத்த மதுரை மக்களுக்கு, ஏற்கனவே வன்முறையால் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகக்கூடிய மதுரை மக்களுக்கு ஒரு அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இதனால் இளங்கோவன் எங்கு சென்றாலும் போன்ற பதட்டங்கள் தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக ஒரு கெட்ட பெயர் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. இரண்டு கட்சியுமே பொறுமை காக்க வேண்டிய சந்தர்ப்பம் என்பது மாற்று கருத்தில்லை. பொறுமை காக்கும் என்று எதிர்பார்ப்போம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து விருந்தினர்கள் இரண்டு பேருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.